Good morning. Welcome to today's webinar, 5 element acupuncture, and with, as usual, disease-oriented treatment and tradition-based diagnosis. ஓகே சார், நம்ம இப்போ கிளாஸ்க்கு போகலாம். இன்னைக்கு வந்து 5 element acupuncture. 5 element acupuncture அப்படிங்கிறது அக்குபங்க்சர்னாலே 5 element தான். 5 element தியரி இல்லாமல் அக்குபங்க்சர் கிடையாது. பட் பொதுவாக பார்ட்டிசிபென்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நோயோட பெயர், அதுக்கு இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க போட்ட அந்த நோய் குணம் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு 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 ஃபார்முலாவை தான் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. நான் இந்த ஃபார்முலாவுக்கு முற்றிலும் விரோதமானவன். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். ஆனா அந்த நோக்கத்தோடவே நான் டிராவல் பண்ணா யாருமே நான் சொல்றதை கேட்க மாட்டாங்க. ஸோ இவர் நான் இதே சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு ஏற்பட்டுரும். அதனாலதான் இப்ப வந்து இப்ப இருக்கிற ப்ரெசன்ட் அக்குபஞ்சரிஸ்டோட மனநிலைக்கு ஏத்த மாதிரி நம்மளோட டீச்சிங் மொடாலிட்டியை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எப்படி சொன்னா உங்களை அட்ராக்ட் பண்ண முடியும், எப்படி சொன்னா நீங்க வந்து நான் சொல்றதை கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி தான் ஒரு ரிவர்சல் அப்ரோச்சை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது இந்த அப்ரோச் வந்து ரிவர்ஸ் அப்படின்னு நான் சொன்னாலுமே இது பின்னால ஒரு பெரிய தியரி இருக்கு, ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் ஓவர் டு நர்கிஸ். அவங்க வந்து இன்னைக்கு 5 elemental அக்யூபங்க்சர்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கேட்டுட்டு இருந்த அந்த டிசீஸ் ஓரியன்டட் டயக்னோசிஸ் அண்ட் அதுக்கான ட்ரெடிஷ்னல் பேஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் பத்தி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம அடுத்த வெட்னஸ்டே இன்னைக்கு ஏற்படுற சந்தேகங்களை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஓவர் டு நர்கிஸ். Good morning to everyone. இன்னைக்கு டாபிக்ல வந்து 5 element acupuncture, extraordinary acupuncture points with disease oriented treatment and diagnosis. போன வாரம் வந்து நான் மேஜரா இருக்கக்கூடிய 5 பிரச்சனைகள், அதாவது ஆர்த்ரைட்டிஸ், டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ஹைப்பர்டென்ஷன், ட்ரிஜிமினல் நியூரோலஜியா, ஐ அண்ட் விஷன் டிசார்டர் அப்படிங்கிற கேட்டகரி நம்ம ட்ரீட் பண்றதுக்கு எப்படி ஹவ் டு ட்ரீட் இண்டிவிஜுவல் பேஷண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்தோம். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ல வந்து ஒரு கிளாசிக்கல் ரீசன் வித் அது மாடர்னா கிளினிக்கலா நமக்கு இம்மீடியட்டா ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஷெடியூல் தான் நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். யாராவது அந்த பாயிண்ட்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவும் இந்த லாஸ்ட் வீக்ல ட்ரை பண்ணீங்களா? எனி ஃபீட்பேக்ஸ் டாக்டர்ஸ்? ஹலோ. ஓகே. ஸோ டியூ டு கொரோனா சுச்சுவேஷன் நீங்கள் பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்கும் அந்த பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. I'll start with my slides now. Five element acupuncture, extraordinary acupuncture points, disease oriented traditional Chinese medicine diagnosis and treatment. நம்ம வந்து இந்த பஞ்சபூத தத்துவம் 5 elemental தியரியில வந்து 5 மெயின் எலிமெண்ட்ஸ் நம்ம பார்க்கறது ஃபயர், கேர், வாட்டர், ஏர் அண்ட் மெட்டல். ஒவ்வொரு அக்யூபஞ்சர் டாக்டருக்குமே வந்து இந்த 5 எலிமெண்ட் தியரி இல்லை இந்த தியரி அப்படிங்கிறது பிரின்சிபல் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அண்ட் இதை வந்துட்டு கடந்து இதை படிச்சு இதுல வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணாம அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறதே நாட் பாசிபிள். ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு தியரி, பிரின்சிபல் அண்ட் பேசிக் ஆஃப் அக்யூபஞ்சர். அக்யூபஞ்சரோட ஒரு அடிப்படை, இதோட பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த தியரியை அடிப்படையாக கொண்டது. அதனாலதான் அடிக்கடி சீஃப் டாக்டர் சொல்லுவாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் நார்மல் ஆனாலே அவங்க உடனே அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நீங்க உங்களோட கனெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால உங்களோட டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டை நீங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ண முடியும். அண்ட் எதனால ட்ரீட்மெண்ட் இன் பிட்வீன் அப்டக்கல்ஸ் வருது, ஹர்டல்ஸ் வருது, அவங்களுக்கு ஏன் ரிவர்ட் ஆகுதுங்கிற பேட்டர்னை வந்து நம்ம ரொம்ப கரெக்டா அசியூம் பண்ண முடியும். ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம வந்து
ஃபைலமெண்டல் தியரி கேட்டகரியில வந்து நம்ம எடுத்துக்கும் போது மெயினா பார்க்குற அந்த ஒரு 5 விஷயம் என்னன்னா, வுட் அப்படிங்கிறது கனெக்ட்ஸ் டு ஸ்ப்ரிங், விண்ட், சோல், டேஸ்ட், கிரீன் கலர் அண்ட் லிவர் ஆர்கன். நம்ம ஏன் மெயினா வந்து ஒரு இன்னும் ஆர்கனை மட்டும் இந்த இம்பார்ட்டன்ட் 5 லிஸ்ட்ல எடுத்துக்கிறோம், யோங் ஆர்கன் நம்ம ஏன் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னா, நீங்க வந்து லிவரை ட்ரீட் பண்ணும்போது இட் இஸ் ஆஃப் ப்ரிவென்டிவ் நேச்சர். ஸோ நீங்க வந்து ஒரு லிவரோட கால் பிளாடர் இந்த கனெக்டிவிட்டியில வந்து கால் பிளாடருக்கு அந்த பிரச்சனையே வராம நம்ம லிவரை வந்து ப்ரிவென்டிவாகவும் கியூரேட்டிவாகவும் ட்ரீட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க ஃபயர்னு எடுத்துக்கும் போது சம்மர், ஹீட், விட்டர், ரெட் அண்ட் ஹார்ட். ஹார்ட்ங்கிறது அதனுடைய ஆர்கன். ஸோ நீங்க ஹார்ட்டை ட்ரீட் பண்ணி எந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த எனர்ஜி லெவல்ஸ் நார்மலா மெயின்டைன் பண்றீங்களோ, லியோ கனெக்டிங் பாயிண்ட் மூலமா தன்னாலேயே வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனால எந்த பிரச்சனையும் எடுத்துக்காம ஒரு ப்ரிவென்டிவாவே வந்து மெயின்டைன் ஆக முடியும். அதே மாதிரி நீங்க எர்த் அப்படின்னு எடுத்துக்கும் போது லேட் சம்மர், டேம்ப்னஸ். இந்த டேம்ப்னஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து நிறைய நோய்களோட பொருந்தும். ஒரு உடம்புல வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து எங்க சேர்ந்து இருந்தாலும் அதை நம்ம டேம்ப்னஸ் அப்படின்னு சொல்றோம். அதை வந்து நீங்க ஈரப்பதமா எடுத்துக்கலாம், வீக்கமா எடுத்துக்கலாம், இன்ஃப்ளமேஷன். ஸோ ஸ்வீட் டேஸ்ட், yellow and spleen is the organ. Lungs, white color, pungent, dryness, and water, winter, cold, salty, black and kidney. ஸோ ஒவ்வொரு ஆர்கன்லையும், அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்லையும் இருக்கக்கூடிய அந்த இன்நேச்சர்ட் ஆர்கனுக்கு வந்து நம்ம அதீத இம்பார்ட்டன்ஸ் வைல் ட்ரீட்டிங் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ நீங்க யாங் பல்ஸ் மட்டுமே பார்த்து 6 பாயிண்ட் தெரப்பி படி நீங்க ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு சீஃப் டாக்டர் பல்ஸ் டயக்னோசிஸ் கிளாஸ்ல வந்து கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, பேசிக்கா நீங்க ஒரு பேஷண்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கும் போது அவங்களோட யாங் பல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த 6 உறுப்புகளை, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், அந்த சூப்பர்ஃபிஷியலா பார்க்கக்கூடிய அந்த 6 பல்சஸ், ஸ்டொமக், ட்ரிபிள் வார்மர், கால் பிளாடர், யூரினரி பிளாடர், இந்த 6 உறுப்புல என்ன ஆப்சன்ஸ் இருக்கோ அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க. ஒன்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட் நீங்க கொடுத்து அவங்களோட அந்த இம்மீடியட் ரிலீஃப், எந்த பெயினுக்காக உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்களோ அது பெட்டர்மெண்ட் ஆன உடனே நீங்க அவங்களோட ஆர்கன்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுதான் வந்து அவங்களோட கம்ப்ளீட் ரெக்கவரிக்கு பூஸ்ட் பண்ணும். நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற இண்டிகேஷன்ஸ் வந்து காய்டர் பொறுத்த வரைக்கும் நேர் விருப்பம். நம்மளோட பார்ட்டிசிபென்ட் ஒரு ஒன் ஆஃப் தி டாக்டர் வந்து காய்டருக்கு நீங்க வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. கான்ஸ்டிபேஷன், டிப்ரெஷன், இன்சோம்னியா, ஹெட்ஏக்ஸ், கிளுக்கோமா அண்ட் கால் ஸ்டோன்ஸ், இந்த 7 பிரச்சனைகளை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி. கான்ஸ்டிபேஷன், டிப்ரெஷன், இன்சோம்னியா, ஹெட்ஏக்ஸ் போன்ற பிரச்சனைகள்னாயே உங்களுக்கு வந்து பிரைமரியா வந்து டீச் பண்ணணும். இந்த கண்டிஷன்ஸ் பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயில்டு ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பேஷண்ட் கூட நம்ம வந்து கான்ஸ்டிபேஷன், டிப்ரெஷன், இன்சோம்னியா, ஹெட்ஏக்ஸ் இல்லாம பார்க்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து மிக்சடா காம்பினேஷனா இருக்கு. ஸோ முதல்ல வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு வரக்கூடிய பல முக்கியமான வியாதிகளுக்கான ஒரு அடிப்படையா இருக்கு. அண்ட் இதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ நீங்க ஒரு கான்ஸ்டிபேஷன் ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்கு அப்படிங்கிறத கேட்டகரைஸ் பண்ணி சிகிச்சை கொடுத்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு அல்சர் டு கேன்சர் எந்த மெயின் பிரச்சனையா இருந்தாலும் அது சரியாயிடும். அகைன் டிப்ரெஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட டிப்ரெஸ் ஆகிற ஒரு மனநிலையில தான் இன்னைக்கு எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம். அண்ட் இன்சோம்னியா அப்படிங்கிறது தூக்கம் வராம இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன், இல்லை நைட்ல ப்ராப்பரான ஒரு ஸ்லீப் இல்லாம இருக்கிறது. ஸோ ஹெட்ஏக்ஸ் அப்படிங்கிறது இதுலயே தொடர்புடையது. ஒரு டைமுக்கு சாப்பிடல, டைமுக்கு தூங்கல போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட நமக்கு ஹெட்ஏக் தான் வந்து உடல் கொடுக்கக்கூடிய ஒரு மெயின் இண்டிகேஷன். கிளகோமா அண்ட் கால் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது அடிஷ்னல் பிரச்சனைகள் நம்ம பார்க்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காய்டர் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அயோடின் டெஃபிஷியன்சினால ஏற்படுற ஒரு வியாதி. அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து அயோடைஸ்ட் சால்ட் சாப்பிடக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிட்டோம். பிகாஸ் இந்த காய்டருங்கிற பாதிப்பை பத்தின அவேர்னஸ் அந்த அளவுக்கு இருந்ததுனாலதான் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயுமே நம்ம உப்பு அப்படின்னாலே அது அயோடைஸ்ட் சால்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். அண்ட் அயோடைஸ்ட் சால்ட் பொறுத்த வரைக்கும் அக்யூபஞ்சர் பிலாசபில இல்ல அக்யூபஞ்சர் தத்துவத்துல என்னன்னா, அயோடின் டெஃபிஷியன்சி இல்லாதவங்களுக்கு அயோடைஸ்ட் சால்ட் அது எடுத்துக்கிறதுங்கிறது எக்ஸஸ் ஆயிடும். ஸோ ஏன்னா நம்ம வந்து ஆப்டிமம், பேலன்சிங்,
சமப்படுத்துதல் சமநிலை பத்தி நம்ம அக்யூபஞ்சர் சயின்ஸ்ல பேசும்போது அதிகம் குறைவு ரெண்டுமே தவறு. ஸோ அயோடின் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு அயோடைஸ் சால்ட் வந்து அவங்க கன்சியூம் பண்ணலாம். நார்மலா இருக்கக்கூடியவங்க அயோடின் உப்பு அப்படிங்கிறது அவாய்ட் பண்றது தான் ப்ரிஃபரபிள். அண்ட் காய்டர் அப்படிங்கிறது நெக்ல ஏற்படக்கூடிய ஒரு ஸ்வெல்லிங். இது வந்து என்லார்ஜ் தைராய்டு கிளாண்டினுடைய ஒரு ரிசல்ட். ஸோ தைராய்டு கிளாண்ட் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படிங்கிறத நம்ம இந்த வீக்கத்தை வச்சு புரிஞ்சுக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட 90% ஆஃப் தி காய்டர் பேஷண்ட்ஸ் நம்ம உலகம் முழுக்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து அயோடின் டெஃபிஷியன்சியால தான் இந்த பிரச்சனை ஏற்படுது. ஸோ ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய காய்டர் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு மைல்டு ஸ்வெல்லிங்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அலோபதி பொறுத்த வரைக்கும் வந்து தைராய்டோக்டமி, அதாவது இந்த போர்ஷன் ஆஃப் தைராய்டை வந்து பார்ஷியலாகவும் இல்லை டோட்டலாகவும் வந்து சர்ஜரி மூலமா ரிமூவ் பண்றது தவிர காய்டருக்கு வேற எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் அவைலபிள் கிடையாது. ஸோ பொதுவாக எப்படி இதை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா ஸ்வாலிங் அண்ட் பிரீத்திங், அதாவது முழுங்கும் போது, அதாவது சாப்பிட்டுட்டு மென்று முழுங்கும் போது ஏற்படக்கூடிய அந்த தடையை வச்சு பிரீத்திங்ல ஏற்படக்கூடிய சிரமத்தை வச்சுதான் இந்த பிரச்சனையை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வெளியில விசிபிளா பார்க்கும் போது இந்த ஸ்வெல்லிங் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு நோயாளியை நீங்க நேர்ல சந்திச்சீங்க அப்படின்னா, இல்லைன்னா தைராய்டு ஃபங்க்ஷன் சரியா இல்லை அதனால தைராய்டு மாத்திரை எடுத்துக்கிற ஒருத்தர் வந்து காய்டர் இருக்கு அடிஷ்னலா அப்படின்னு உங்ககிட்ட சிகிச்சைக்கு வந்தா அவங்களுக்கு நீங்க அக்யூபஞ்சர் மூலமா ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து தைராய்டு மாத்திரை, ஒரு தைரோனாம் இல்லை தைராக்சின் சாப்பிடக்கூடிய ஒரு பேஷண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒன்று அண்டர் வெயிட்ல இருப்பாங்க, இல்லைன்னா எக்ஸசிவ் வெயிட், ஒபிசிட்டி, ஓவர் வெயிட்ல இருப்பாங்க. லைஃப் டைம் வந்து அந்த தைராய்டுக்கான மெடிக்கேஷன் அவங்க ஸ்டாப் பண்ண முடியாது. சின்ன ஒரு ஸ்கூல் கோயிங் சைல்டு, ஒரு ஸ்கூல் கோயிங் வயசுல ஒரு குழந்தை வந்து தைராய்டுக்காக மெடிசின் சாப்பிட ஆரம்பிச்சா அப்படின்னா அவளோட திருமணம், அதுக்கப்புறம் அவளுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஃபர்டிலிட்டி போன்ற ஏரியாஸ்ல அவளுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது. அண்ட் ஒரு தாய் வந்து கருவுல குழந்தை இருக்கும்போது தைராய்டு மெடிசின் சாப்பிட்டா குழந்தைக்கு வந்து காது சம்பந்தப்பட்ட கோளாறுகள், ஹியரிங் பிரச்சனைகள் அதிகரிக்குது. இந்த மாதிரி பல ரிசர்ச்சுக்கு பிறகும் கூட தைராய்டு பிரச்சனையை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த பழைய மருந்தை தவிர நமக்கு வேறு எதுவும் எலோபதியில ஆப்ஷன்ஸ் இல்லாம இருக்கு. அக்யூபஞ்சர் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி, இந்த இடத்துல வந்து வெரி வெரி சூட்டபிள் ட்ரீட்மெண்ட். அக்கார்டிங் டு அக்யூபஞ்சர் நீங்க இந்த காய்டர் கேட்டகரியை வந்து 3ஆ பிரிக்க முடியும். முதல்ல வந்து லிவர்ல ஏற்படக்கூடிய சி ஸ்டாக்னேஷன், அதீத சக்தி காரணமா இருக்கலாம். ஃப்ளம் ஸ்டாக்னேஷன், உடல்ல வந்து ஃப்ளம் அப்படிங்கிற இந்த கழிவு சரியா வெளியேறாமல் தேங்குதல். 3வது வந்து ஸ்ப்ளீன், மண்ணீரல் அப்படிங்கிற உறுப்புல ஏற்படுற சக்தியோட டிஃபிஷியன்சி, அதாவது குறைவு. இப்ப அயோடின் டிஃபிஷியன்சி மாதிரியே ஸ்ப்ளீன்ல ஏற்படக்கூடிய டிஃபிஷியன்சி வந்து இந்த அயோடின் கிடைக்கல அப்படிங்கிறத அதீதப்படுத்தி இந்த உடல்ல இந்த நோயை ஏற்படுத்துறதுக்கு ஒரு மெயின் காரணமா இருக்கு. அதனால அதிக அளவுல ஒரு 90% ஆஃப் த பேஷண்ட் வந்து நம்ம அயோடின் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு தான் காய்டர் இருக்கு அப்படிங்கிறத சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ லிவர் சக்தி வந்து அதிகமா இருக்கிறதுனால, கல்லீரலோட சக்தி வந்து ஸ்டாக்னேட் ஆயிருக்கிறதுனால ஒருத்தருக்கு வந்து காய்டர் ஏற்பட்டா அவங்களுக்கு வந்து செஸ்ட் டிஸ்டென்ஷன், ஹைப்போகாண்ட்ரியாக் பெயின். ஹைப்போகாண்ட்ரியாக் அப்படிங்கிறது நம்மளோட பிரெஸ்ட் லெவலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி அனாட்டமிக்கலா. இது ரெண்டு பக்கமும் இருக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட் ஹைப்போகாண்ட்ரிக் ரீஜன். இந்த இடத்துல வலி ஏற்பட்டா சையிங், விஷன்ல ஏற்படக்கூடிய பாதிப்பு, நாசியா, குமுட்டல், வாந்தி, புவர் அப்படைட், சரியா பசி இல்லை, சாப்பிடல, டயரியா, டிப்ரெஷன், மூடினஸ். இந்த பிளம் பிட் ஷி அப்படின்னு சைனீஸ்ல சொல்லக்கூடியது வந்து நம்ம தொண்டையில த்ரோட்ல ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது துக்கம் வந்து தொண்டை அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ரொம்ப அழுகை வந்து கண்ட்ரோல் ஆனா த்ரோட்ல வந்து ஒரு ஹெவினஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்து பிளம் பிட் ஷி அப்படின்னு சைனீஸ்ல மென்ஷன் பண்றோம். ஸோ இந்த மாதிரியான இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறது லிவர் சம்பந்தமான காய்டரை அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணும். ஸோ நீங்க டயக்னோசிஸ் செய்யும் போது அவங்களோட டங் வந்து ஆல்மோஸ்ட் நார்மலா இருக்கும். இந்த கண்டிஷன்ல இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து டங்ல எந்த வித்தியாசமுமே இருக்காது. இன்ஃபேக்ட் அவங்க ரொம்ப நார்மல் கலர் டங்ல இருப்பாங்க. ஸோ அப்போ எதை வச்சு நீங்க வித்தியாசம் கண்டுபிடிச்சிக்க முடியும், கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா பல்ஸ் டயக்னோசிஸ். அவங்களோட நாடி பரிசோதனையில வந்து ஒரு வயரி பல்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்க தொடும்போது அந்த ஸ்ட்ரிங்கை தொடும்போது எந்த மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டோட நாடியை பிடிக்கும் போது ஒரு ஸ்ட்ராங், ஒரு கம்பியை, ஒரு ஸ்ட்ரிங்கை பிடிக்கிற போல ஒரு பீட்டை நீங்க ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுதான் வந்து வயரி பல்ஸ்.
வயரி பல்ஸ் பத்தி நம்ம ரிப்பீட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, பல வியாதிகள்ல அக்யூபஞ்சர்ல வந்து இந்த வயரி பல்ஸ் டோன் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பல்ஸ் நேச்சர் இருக்கிற ஒரு காய்டர் பேஷண்ட்டுக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய 20 எம்பிரிக்கல் பாயிண்ட்ஸ், அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புள்ளிகள் இந்த லிவர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து H3, H4, kidney 21, Li 17, Si 11, spleen 13, spleen 18, stomach 15, stomach 16, stomach 18, 25, 26, 27, 9, UB 14 and T9 Huato. ஹிவாட்டோங்கிறது ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட், உங்களுக்கு தெரியும். மற்றது எல்லாமே வந்து ஆர்கன் ஓரியன்டட் பாயிண்ட்ஸ். இதை ஒரே மெரிடியன்ல நான் உங்களுக்கு மல்டிபிள் பாயிண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த எல்லா புள்ளியிலுமே வந்து ஈக்குவல் எஃபிகசிஸ் இருக்கு இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு. ஒரே நேரத்துல நீங்க அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீங்க day 1, day 2, day 3 நீங்க பிரிச்சுக்கலாம். பொதுவா அடிப்படையா நாங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்றது வந்து ஒரு செஷன்ல ஒரு மெரிடியன்ல ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹார்ட் மெரிடியன்ல H3 நீங்க ஒரு சிட்டிங்ல போட்டீங்கன்னா அடுத்த சிட்டிங்ல H4 நீங்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி சேம் மெரிடியன்ஸ்ல இருக்கக்கூடிய ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்க டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த ஹிவாட்டோ ஜிஆர்ஜி அப்படிங்கிற இந்த எக்ஸ்ட்ராடினரி அக்யூபஞ்சர் பாயிண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்பைனல் கார்ட் போனுக்கு பக்கத்துலயும் இருக்கு. இந்த T9 ஹிவாட்டோ அப்படிங்கிறது தொராக்ஸ் 9th அந்த போனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அக்யூபஞ்சர் புள்ளி. ஸோ இது வந்து உங்களுக்கு சர்விக் லெவல்ல ஸ்டார்ட் ஆகுது அண்ட் கம்ப்ளீட் லம்பார் ரேஞ்சர் வரைக்கும் இந்த பாயிண்ட் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ நீங்க வந்து T9 போனை லொக்கேட் பண்ணிட்டீங்க அனாட்டமிக்கலா அப்படின்னா அந்த போன்ல இருந்து ஹாஃப் சுன் வெளியில போடக்கூடிய பைலேட்ரல் பாயிண்ட் தான் இந்த T9 ஹிவாட்டோ. ஹிவாட்டோ புள்ளிகளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ஒவ்வொரு ஸ்பைனல் கார்டோடும் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால இது ஸ்பைனல் கார்ட் போன் அங்க இருக்கக்கூடிய எனர்ஜி பேலன்சஸ் சரி பண்ணும்போது நம்ம போடுற இந்த எக்ஸ்ட்ராடினரி பாயிண்டே வந்து அங்க இருக்கக்கூடிய யூபி மெரிடியனை, ஸ்பைனல் கார்ட்ல இருக்கக்கூடிய டியூ மெரிடியன் எல்லாம் வந்து ப்ராப்பரா ஃப்ளோ, அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது இயல்பாகவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளும் சரியாயிடும். ஸோ இந்த T9 ஹிவாட்டோவோட கிளினிக்கல் யூசேஜஸ் பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய புள்ளி, இதில் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு கூட எஃபிகசியில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கு ஒவ்வொரு புள்ளிக்குமே. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய புள்ளி பொதுவாக டைஜஸ்டிவ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இன்க்ளூடிங் கேஸ், பிளாட்டிங், அல்சர்ஸ், ஹார்ட் பேன், ஸோ ஸ்டொமக் கேன்சர் வரைக்கும் வந்து இந்த புள்ளி பலனுள்ளதாக இருக்கு. அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெஸ், ப்ரீமென்சுரல் சிண்ட்ரோம், மென்சுரல் ப்ராப்ளம், உமன்ஸ்க்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கு. இன்ஃபேக்ட் ஆக்சுவலி ஸோ உமன்ஸ்க்கு ஏற்படக்கூடிய கேன்சர், டைஜஸ்டிவ் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஃபிசிக்கல் லிவர் இஷ்யூஸ்க்கெல்லாம் இது ரொம்ப எஃபெக்டிவ். சிரோசிஸ், ஹெப்படைட்டிஸ். பட் ஜென்ரலாக நம்ம ஹிவாட்டோ பாயிண்ட் பயன்படுத்தும் போது பைலேட்ரல் தான் சஜஸ்ட் பண்றோம். ஸோ நீங்க ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய புள்ளிகளுமே நீங்க பயன்படுத்துங்க. அண்ட் செகண்ட் கேட்டகரி வந்து ஃப்ளம் ஸ்டாக்னேஷன். ஒரு உடல்ல வந்து அதிகமான ஃப்ளம் தேங்கி இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய காய்டருக்கு வந்து உடல் ரொம்ப ஹெவியா இருக்கிற ஒரு இண்டிகேஷன் சொல்லுவாங்க, ஹெவினஸ் சொல்லுவாங்க. புவர் அப்படைட் வந்து காமனா இருக்கும், பசி இல்லாம இருக்கும். இடத்துல வந்து குறிப்பிட்ட இடத்துல பெயின் ரொம்ப ஃபிக்ஸடா இருக்கும். டார்க் காம்ப்ளெக்ஷன், ரொம்ப வந்து நான் ரீசெண்டா கருத்துட்டேன், என்னோட கலர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஃபிக்ஸட் மாசஸ் இருக்கு. அந்த காய்டரோட அந்த ஸ்வெல்லிங் கூட வந்து ரொம்ப ஃபிக்ஸடா ஸ்டாட்டிக்கா இருக்கு, மூமெண்ட்ல இல்லை. ஸோ ப்ளீடிங் இருக்கு, பர்பிள் கலர் லிப்ஸ் அண்ட் நெயில்ஸ் இருக்கு அப்படின்னா இதெல்லாமே கனெக்ட்ஸ் டு தி ஃப்ளம் ஸ்டாக்னேஷன். குறிப்பா வந்து எக்ஸசிவ் மியூக்கஸ், அதிகமான சளி இருக்கும். அண்ட் சளி வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வெளியில வந்துட்டே இருக்கும், ஸ்பிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு இண்டிகேஷன் நீங்க சொல்லும் போது நீங்க ஃப்ளம் ஸ்டாக்னேஷன்ங்கிற கேட்டகரியில கனெக்ட் பண்ண முடியும். டங்கை வந்து நல்ல ஸ்ட்ராங் பர்பிள் கலர் ஸ்டிக்கி கோட் நீங்க இவங்களுக்கு பார்க்கலாம். அவங்க நாக்க காமிக்க சொன்னீங்க, அவங்க வெளியில வந்து அவங்க டங்கு காமிச்சாங்க அப்படின்னா அந்த பர்பிள் கலர் டோன் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா உங்ககிட்ட விசிபிளா பார்க்க முடியும். அண்ட் அவங்களோட பல்ஸ் வந்து ரொம்ப ஸ்லிப்பரியா, சாப்பியா, ஒரு வழுக்கும் தன்மை. ஒரு பீட் தெரியும், அடுத்த பீட் தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறது நீங்க கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு பீட் இருக்கு பல்ஸ்ல அப்படின்னா செகண்ட் கேட்டகரியில நீங்க அவங்கள கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த ஃப்ளம் தேக்கத்துக்கு வந்து ஒரே த பெஸ்ட் பாயிண்ட் இன் அவர் பாடிங்கிறது வந்து ஸ்டொமக் 40. ஸ்டொமக் 40க்கு ஏன் இந்த அளவுக்கு அதீதமான ஒரு பலன் இருக்கு? ஈவன் இப்போ நீங்க வந்து இந்த கொரோனா டைம் பாயிண்ட் ப்ரிவென்ஷன் இன் அக்யூபஞ்சர்ல கூட நம்ம ஸ்டொமக் 40 பார்த்தோம். பொதுவாகவே எல்லா காமன் கோல்டுக்கும் வந்து ஸ்டொமக் 40
சி ஒரு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் நமக்கு ஏற்பட்டு நம்ம பாடியில இருந்து ஃப்ளம் வந்து வெளியேற ஆரம்பிக்கிறத வந்து நம்ம காமன் கோல்டு அப்படின்னு சொல்றோம். அலர்ஜிக்கா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு இருந்ததுனால உங்களுக்கு வந்திருக்கலாம், இல்லை தும்பல்னால சளி வெளியேறலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளம் அதீதமா ஒரு பாடியில ஸ்டார்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டொமக் 40 வந்து ஒரு சிங்கிள் சொல்யூஷன் பாயிண்ட். ஸ்டொமக் 40 அக்யூபஞ்சர் பாயிண்டோட இங்கிலீஷ் நேம் வந்து பியூட்டிஃபுல் பல்ஜ். இதனோட சைனீஸ் நேம் வந்து ஃபெங் லாங். ஏன்னா இது ஒரு பிரிட்ஜ் மாதிரியான கனெக்டிவிட்டியில இருக்கிறதுனால ஸ்டொமக் 40க்கு இந்த பேரு. ஸோ ஸ்டொமக் 40 வந்து ஸ்டொமக் 35ல இருந்து 8 சுன் கீழே, இல்லை நீங்க ஸ்டொமக் 36 லொக்கேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 சுன் கீழே. ஸோ ஸ்டொமக் 38 வந்து நீங்க ட்ரீட் பண்றீங்க, இந்த பாயிண்ட் லொக்கேஷன்ல ட்ரீட் பண்றீங்கன்னா உடல்ல எந்த காரணத்தினால ஃப்ளம் அதிகமா இருந்தாலும் அந்த தேக்கத்தை அது சரி பண்ணிடும். பொதுவாகவே வந்து ஸ்டொமக் 40யோட இந்த கிளினிக்கல் யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உடம்புல வந்து ஃப்ளம் குவான்டிட்டி அதிகமா இருந்தாலும், எந்த ஆரிஜின் எனிவே சைனஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பொதுவாக தலையில் அதிகமா இருக்கும். அதனால அந்த மாதிரி எந்த ஏரியா சம்மந்தப்பட்ட ஃப்ளம் ஸ்டாக்னேஷனாக இருந்தாலும் அதை சரிப்படுத்திடும். அண்ட் ஹெட்ஏக்ஸ், டிசீனஸ், வெர்டிகோ, டிப்ரெஷன், புவர் கான்சன்ட்ரேஷன், ஒருத்தருக்கு வந்து காமன் கோல்டு இருக்கும்போதே அவங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸோடு இருப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு ஸ்டொமக் 40 ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ப்ரீத்திங் இஷ்யூஸ், ஆஸ்துமா, காஃப், ரொம்ப தொடர்ந்து இரும்பல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு, இந்த ப்ளம் பிட்சி, இந்த தொண்டை அடைக்கிறது, சோர் த்ரோட் ஏற்படுறது, லாஸ் ஆஃப் வாய்ஸ், திடீர்னு பேச முடியாம போயிடுறது, சளினால, த்ரோட் இன்ஃபெக்ஷனால கூட ஒரு சிலருக்கு குரல் போயிடும். ஸோ குரல் சரியில்லைன்னா அவங்க பேச முடியாது. அதே மாதிரி லோயர் லிம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, காலில் ஏற்படக்கூடிய நம்னஸ், வீக்னஸ், பெரிஃபரல் நியூரோபதிக்கு கூட ஸ்டொமக் 40 வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட் சூட்டபிள் பாயிண்ட். ஏன்னா இது வந்து பாதத்துல ஏற்படக்கூடிய வீக்கம், வலி, நம்னஸ், குறிப்பா மரத்து போற தன்மைக்கு வந்து இது உதவி பண்ணும். லம்பட்சிங்கிறது பிசிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது தொண்டையில வந்து எதுவுமே அடைக்காம அடைப்பு போன்ற அந்த ஒரு உணர்வு ஏற்படுறது, அங்க வந்து சக்தி தேங்கிக்கிறது தான் வந்து பிளம்பட்சின்னு சொல்றோம். எமோஷன் குறிப்பா வந்து நம்ம சோகமா இருக்கும்போது, இல்லை ரொம்ப ஒரு ஏமாற்றமா ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும்போது ஒரு லம்ப் போன்ற இல்லை அழுகையை கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்கு இந்த பிளம்பிட்சி அப்படிங்கிறது ஏற்படுது. மூணாவது கேட்டகரி காய்ச்சல் ஏற்படுறதுக்கு வந்து ஸ்பிளீனோட எனர்ஜி டிஃபிஷியன்சி ஒரு முக்கியமான காரணம். மண்ணீரல் பொதுவாகவே நம்ம உடலுக்கு நீங்க ஸ்பிளீன் சக்ரா அப்படின்னு பிராணிக் ஹீலிங்ல எடுத்துக்கும் போது கூட இயல்பாகவே நம்ம உடலுக்கு பிரபஞ்சத்துல இருந்து சக்தியை உள்வாங்கிக்கக்கூடிய ஒரு சக்ரா. ஸோ இந்த ஸ்பிளீன் அப்படிங்கிறதுல வந்து எனர்ஜி டிஃபிஷியன்சி ஏற்படுறது வந்து ஓவராலா அவங்க உடம்புல ஏற்படுற ஒரு டிஃபிஷியன்சியை குறிக்கும். அதனால நம்ம பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா எத்திக்கலா டுவோர்ட்ஸ் லெஃப்ட் உட்காராம டுவோர்ட்ஸ் ரைட் திரும்பி நம்ம பேஷண்ட்ஸ் பார்க்கணும் நம்ம டேபிளில் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் ஏற்படுறது கூட என்னன்னா இந்த ஸ்பிளீன் அப்படிங்கிறது வெளியில இருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம நோயாளிகளை தொடர்ந்து லெஃப்ட் சைடில் உட்கார வச்சு சந்திக்கும் போது ஒரு டாக்டரோட இந்த ஸ்பிளீன் சக்கரா, ஸ்பிளீன் எனர்ஜிங்கிறதே டிஃபிஷியன்ட் ஆயிடுது அப்படிங்கிறதுனால தான் ரைட் சைடில் உட்காந்து பேஷண்ட்ஸ் பார்க்குற ஒரு ட்ரெடிஷனை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ யாராவது வந்து உங்களோட கிளினிக்கல் செட்டப்ஸில் நீங்கள் வந்து இன்டீரியருக்காக டுவோர்ட்ஸ் லெஃப்ட் திரும்பி பேஷண்ட் பார்க்குற மாதிரி செட்டப் இருந்தால் அதை ரைட்ல பார்த்துக்கிற மாதிரி மாற்றிடுங்க. பிகாஸ் லெஃப்ட்ல திரும்பி பேஷண்ட் பார்க்கும்போது நம்ம ரொம்பவே சீக்கிரமாக ட்ரைன் ஆகிடுறோம், எனர்ஜி வந்து ரொம்ப குறைவாயிடுது. ஸோ ஸ்பிளீன் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு புவர் அப்படைட் இருக்கும், கண்டிப்பாக அவங்களால சரியாக சாப்பிட முடியாது, சாப்பிட்டாலும் டைஜஷன் இருக்காது, அண்ட் ரொம்ப பலவீனமாக ஃபீல் பண்ணுவாங்க, மயக்கமாக இருக்குது அப்படின்வாங்க, அண்ட் அடிக்கடி லூஸ் மோஷன்ஸ் ஆகும். இதெல்லாம் ஒரு காய்டர் பேஷண்ட்டுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா அவங்க ஸ்பிளீன் எனர்ஜியோட கனெக்டட். ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து டீத் மார்க் நீங்கள் ரொம்ப விசிபிளாக பார்க்க முடியும். ரொம்ப ஸ்பேலனா அவங்களோட டங்கே வந்து ரொம்ப பேலாக இருக்குது, அங்கே வந்து எனர்ஜி சர்க்குலேட் ஆகலை, அந்த பேஷண்ட் வந்து டிஃபிஷியன்சியில் இருக்காங்கங்கிறது நீங்கள் அவங்க டங்கில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவங்களோட பல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எம்டி, ஏன்னா அந்த பேஷண்ட் டிஃபிஷியன்ஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸ்பிளீனில் எனர்ஜி இல்லைன்னா பாடியில் வேற எங்கேயுமே அவங்களுக்கு ஸ்டோர்ட் அப் எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம். நமக்கு உடல்ல எங்க சக்தி குறைஞ்சாலும் சப்ளை பண்ற ஒரு சென்டர் தான் ஸ்பிளீன். ஸோ ஸ்பிளீன்லேயே எனர்ஜி இல்லை, ஸ்டோர் ஹவுஸ்லேயே எனர்ஜி இல்லை அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு ரொம்பவே எம்டியான ஒரு பல்ஸ், ரொம்ப வீக்கான ஒரு பல்ஸ், பல்ஸுங்கிறதே ஆல்மோஸ்ட் தெரியல, இல்லை ஆப்சென்ட்டாக இருக்குது, 12 பல்ஸுமே ஆப்சென்ட்டாக இருக்குது, 6 பல்ஸுமே ஆப்சென்ட்டாக இருக்குது போன்ற நிலை இந்த கண்டிஷனில் இருக்கும். ஸோ 11 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எம்பிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து small intestine 6, SI6, spleen 3, spleen 5, spleen 6, stomach 21, stomach 31,
32, 33, 36 அண்ட் UB20. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா ஸ்க்ரீன் 21 நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அண்ட் எல்லா ஜிங்குவல் பாயிண்ட்ஸ்லேயும் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்க சொல்லி நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் மாதிரி அவங்கள எவ்ரிடே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இண்டிகேஷன் கான்ஸ்டிபேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு வாரத்தில் வந்து லெஸ் தேன் 3 பால் மூமெண்ட்ஸ் இருக்குது, அவங்க வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸாக கூட வந்து பால்ஸ் போல அப்படிங்கிறத நம்ம மெடிக்கலி அக்கார்டிங் டு அலோபதி இல்லை ஒரு வெஸ்டர்ன் மெடிசன் வந்து நம்ம கான்ஸ்டிபேஷனுக்கான ஒரு டெஃபினிஷனாக சொல்கிறோம். இல்லைன்னா பால் மூமெண்ட் வந்து சரியாக நடக்கலை, டிஃபிகல்ட்டி இருக்குது, இல்லை ரொம்ப வந்து லெசர் குவான்டிட்டியில் வந்து எவாக்குவேட் பண்ணுறாங்க, ஆனால் நார்மல் குவான்டிட்டியில் அங்கே சாப்பிட்றாங்க. ஸோ பொதுவாக வந்து எஸ்பெஷலி லேக் ஆஃப் ஃபைபர், டீஹைட்ரேஷன் போன்ற காரணங்கள் இருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக லாங்கராக மெடிக்கேஷன் எடுத்துக்கிறவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம். இன்னைக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இல்லாத ஒரு பேஷண்ட் அப்படிங்கிறத வந்து பார்க்குறது அவ்வளோ ஒரு ரேராக இருக்குது. நாட் ஒன்லி பேஷண்ட்ஸ், ஸ்கூல் கோயிங் சைல்டு, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் இருக்காங்க. அண்ட் அது பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சாலுமே பெருசாக அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஏன்னா குழந்தைங்க வந்து மார்னிங் பவல்ஸ் போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களோட வளர்ச்சிக்கும் அவங்களோட ஆரோக்கியத்திற்கும். நம்ம எந்த ஒரு பேஷண்ட்டை கேட்டாலும் வந்து ஈவினிங் இல்லை நைட்டில் போவாங்க, டாக்டர் ஸ்கூல் போயிட்டு வந்து போவாங்க, மார்னிங் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக கிளம்பிடுறாங்க, அதனால அவங்க மார்னிங்ஸ் போகிறது இல்லை அப்படின்றாங்க. இது வந்து நம்ம ட்ரை பண்ணி வர வேண்டியதில்லை. ஒரு இயல்பாகவே நீங்கள் தூக்கத்துலேருந்து எழுந்திரிக்கும் போது இன்ஃபேக்ட் வந்து பால் மூமெண்ட்டோட அந்த ஒரு ப்ரெஷரோட தான் நீங்கள் எழுந்திருக்கணும். அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக நார்மலா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க சாப்பிட்ற உணவு அவங்களுக்கு ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆகுது, உடம்புல அசிமிலேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மோஷன் போறதுக்கு வந்து ஒரு எஃபர்ட் எடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கிற எல்லாருமே கான்ஸ்டிபேஷன் பேஷண்ட் தான். அவங்க எல்லாருக்குமே சிகிச்சை கொடுக்க வேண்டியது ரொம்பவே ஒரு அவசியமானது. நான் வந்து க்ரீன் டீ குடிக்கணும், இல்லை டீ குடிக்கணும், இல்லை எனக்கு வந்து டைம் ஆகும், நான் வந்து வாக் பண்ணாதான் எனக்கு மோஷன் வரும், ஹாட் வாட்டர் குடிச்சாதான் எனக்கு மோஷன் வரும் போன்ற பிரச்சனையில பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் சொல்லும் போது எனக்கு ரொம்ப நார்மல் டாக்டர், மார்னிங் வந்து நான் ஹாட் வாட்டர் ஹனியில் சாப்பிட்டேன்னா எனக்கு வந்துடும், வார்ம் வாட்டர் சாப்பிட்டேன்னா வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுத்துட்டு பால்ஸ் இருக்கிறத வந்து நார்மல் நினச்சிக்கிற பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஆஸ் அ அக்யூபஞ்சர் டாக்டர்ஸாக நீங்கள் முதல்ல இவங்களை எஜுகேட் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். ஸோ எட்டியாலஜி அண்ட் பேத்தாலஜி அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொலாங் பீரியட் ஒரு 3 to 5 days வரைக்குமே வந்து பால் மூமெண்ட்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஹார்டாக இருக்குது, ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குது அப்படிங்கிற கண்டிஷன் தான் கான்ஸ்டிபேஷன். ஸோ இதில் வந்து அக்யூபஞ்சர் சயின்ஸில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கான்ஸ்டிபேஷன் வந்து டூ மெனி ரீசன்ஸ்னால வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு எந்த பேட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ரொம்பவே அவசியமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ஹாட் கான்ஸ்டிபேஷன். ஸோ இது வந்து இன்டர்னல் ஹீட் அதிகரிக்கும் போது ஒரு ஃபெப்ரல் டிசீஸ், அதாவது ஒருத்தருக்கு வந்து ஃபீவர் ஏற்படும் போது, ஒரு ஆர்கன் வந்து ட்ரை ஆயிருக்கு, டீஹைட்ரேட் ஆயிருக்கு, இது போன்ற கண்டிஷன்ஸ்ல ஏற்படுறது ஹாட் கான்ஸ்டிபேஷன். சி கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது வந்து லிவரோட ஓவர் ஆக்டிங்னால, லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து எமோஷனல் காசஸ்னால, அதாவது லிவர் எக்ஸஸ் ஆகும்போது லார்ஜ் இன்டெஸ்டைனால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாததுனால ஏற்படுற கான்ஸ்டிபேஷன். விண்ட் கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்டீரியர் பேத்தோஜன் எஃபெக்டிங் தி பால் ஃபங்க்ஷன். ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன் லங் தொடர்பானது. இது வந்து நாட் வெரி காமன், ரொம்ப பேருக்கு இது ஏற்படுறது இல்லை. பட் ஒரு சில சூழ்நிலையில இந்த மாதிரி லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் லங் ரிலேஷன்ஷிப்னால ஏற்படக்கூடிய கான்ஸ்டிபேட்டிங் பேஷண்ட்டை நீங்க பார்ப்பீங்க. அண்ட் ஃபுட் கான்ஸ்டிபேஷன் இது ரொம்ப காமன் டைப். ஒருத்தர் வந்து ஓவர் ஈட்டிங் இருக்கு, இல்லை என்ன சாப்பிடணும்னு தெரியாம சாப்பிட்றாங்க, இல்லை அவங்க பாடிக்கு எது சூட்டபிள்னு தெரிஞ்சுக்காம சாப்பிடும் போது ஏற்படக்கூடிய கான்ஸ்டிபேஷன் ஃபுட் கான்ஸ்டிபேஷன். அண்ட் கோல்டு கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது இன்டர்னலாக வந்து கோல்டு எக்ஸஸ் ஆகும்போது கான்ஸ்டிபேட் ஆகிடும். எப்படி ஹீட் வந்து எக்ஸஸ் ஆகும்போது கான்ஸ்டிபேட் ஆகுறாங்களோ அதே மாதிரி கோல்டு எக்ஸஸ் ஆகும்போது கான்ஸ்டிபேட் ஆகிற கண்டிஷன். அண்ட் பிளட் டிஃபிஷியன்சினால ஏற்படுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்டர்லி பீப்புள், வேற ஏதாவது பிரச்சனைகள் அதிகம் இருக்கிறவங்க, ரொம்ப ட்ரை பாடியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பிளட் டிஃபிஷியன்சினால ஏற்படுற கண்டிஷன். இது இல்லாமல் எனர்ஜி டிஃபிஷியன்சி கான்ஸ்டிபேஷன் அண்ட் இன்டிஃபிஷியன்சி கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற 2 கேட்டகரி இருக்குது. இதில் ஒன்று வந்து லேக் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், உடலில் வந்து தேவையான அளவுக்கு ஃப்ளூயிட்ஸ் இல்லாதது. இன்னொன்று வந்து சி டிஃபிஷியன்சி. இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா இவங்க கான்ஸ்டிபேஷன்லேயே இருப்பாங்க, பட் சம்டைம்ஸ் வந்து டயரியா இருக்கும். அவங்களுக்கு நார்மல் மோஷன் பால்ஸுங்கிறது இருக்காது.
ஸோ ஃபியூ டேஸ் கான்ஸ்டிபேட் ஆகும், ஃபியூ டேஸ் வந்து அவங்களுக்கு லூஸ் பால் மூமெண்ட்ஸ், ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து நீங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டேல நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அவங்களோட பேட்டர்ன் நீங்கள் அசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இம்மீடியட்டாக ஒருத்தருக்கு ரெக்கவரி கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டமக் 25 இஸ் த பெஸ்ட் பாயிண்ட். ஏன்னா இது லார்ஜ் இன்டெஸ்டைனோட மியூஃப்ரெண்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் யூபி 25 யூரினரி பிளாடரோட 25 பாயிண்ட், தட் இஸ் தி பேக் ஷூ பாயிண்ட் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸ்ப்ளீன் 15 இட் அக்யூமெண்ட்ஸ் தி ஸ்டொமக் 25. ஸோ ஸ்ப்ளீன் 15 போடும்போது ஸ்டொமக் 25 இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸ்டொமக் 44 ஏன்னா ஸ்டொமக்கோட வாட்டர் பாயிண்ட், இட் கூல்ஸ் தி ஹீட் இன் த stomach and intestine and moves the stool. So immediately அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்டூல்ஸ் வெளியேறிடும். அதர் ஜெனரல் யூஷுவல் பாயிண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ட்ரிபிள் வார்மர் 6 இஸ் த மெயின் பாயிண்ட். நீங்கள் கான்ஸ்டிபேஷன் அப்படின்ன உடனே பேஷண்ட்டுக்கே சொல்லிக் கொடுக்குற அளவுக்கான ஒரு சிம்பிள் பாயிண்ட் வந்து TW6 அண்ட் கிட்னி 6. நீங்கள் ஒன்ஸ் கேட்டகரைஸ் பண்ணுறீங்க, அவங்களோட மற்ற இண்டிகேஷன்ஸ் வந்து ரொம்ப மேட்ச் ஆகுது. ஒருத்தருக்கு வந்து ட்ரை ஸ்டூல்ஸ் இருக்குது அண்ட் ரொம்ப வார்மாக எப்போவுமே த்ரெஸ்டாக ரொம்ப தாகமாக இருக்குது, ஃபவுல் பிரெத், அதாவது பேட் ஓடர், இரிட்டபிலிட்டி அண்ட் மவுத் அல்சர்ஸ் அடிக்கடி ஏற்படுற ஒருத்தருக்கு வந்து நீங்கள் டங் செக் பண்ணும்போது ரெட் அண்ட் எல்லோ கோட் மிக்சடாக இருக்கும். அவங்களோட பல்ஸ் வந்து ரொம்ப ரேப்பிடாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஏன்னா பாடி வந்து எவாக்குவேஷன் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் எக்ஸசிவ் ஹீட். ஸோ ஹாட் கான்ஸ்டிபேஷனில் இருக்கிறவங்களுக்கு பல்ஸ் வந்து ரொம்பவே ரேப்பிட் அண்ட் ஸ்ட்ரென்த் பல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த கேட்டகரியில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ட்ரிபிள் வார்மர் 6 டு கிளியர் தி ஹீட் அண்ட் கண்டக்ட் சி டவுன்வர்ட்ஸ். ஸோ மேலேருந்து சக்தியை கீழ் நோக்கி அனுப்புறதுக்கு. லார்ஜ் இன்டெஸ்டைன் 11 LI11 கூல்ஸ் தி ஹீட் இன் த இன்டெஸ்டைன். ஸோ ஸ்டூல்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கும்போது அந்த ஹீட்டை வந்து செட்டில் பண்ணி கூல் பண்ணும். கிட்னி 6 டு நரிஷ் த ஃப்ளூயிட்ஸ் அண்ட் மாய்ஸ்டன் த ஸ்டூல்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்னி 6 வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஸ்டூல்ஸ் போடுற குழந்தைகளுக்கு இல்லை ட்ரை ஸ்டூல்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணும். இது இல்லாமல் காமன் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டொமக் 25, யூபி 25, ஸ்ப்ளீன் 15 அண்ட் ஸ்டொமக் 44. தட் காமன் ஃபார் ஆல் கேட்டகரிஸ். அடுத்த கேட்டகரி வந்து எனர்ஜி கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷனில் வந்து டிஸ்டென்ஷன் இருக்கும், கோஸ்டல் பெயின், ரொம்ப வலிக்கும் அவங்களுக்கு. அந்த பெயின் வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க. டெண்டர்னஸ் இருக்கும், பெல்ச்சிங் இருக்கும், நிறைய ஏப்பம் வந்து வெளியில் வருது, கேஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஒரு பேஷண்ட் உங்களுக்கு கிடைச்சோன்னா நீங்கள் அதை எனர்ஜி கான்ஸ்டிபேஷனோட கனெக்ட் பண்ணலாம். எமோஷ்னல் இன்வால்வ்மெண்ட், ரொம்ப அவங்க ஸ்ட்ரெஸ்டாக டென்ஷன்டாக இருப்பாங்க. இவங்களோட டங் வந்து அட் டைம்ஸ் நார்மலாகவே இருக்கலாம், ஒரு சில நேரங்களில் பர்பிளிஷ் கலரில் இருக்கலாம். இவங்களோட பல்ஸ் வந்து ரொம்ப டீப் அண்ட் ஒயரி பல்ஸ் இருக்கும். ஸோ REN 6, GB 34, liver 1, stomach 25, UB 25, spleen 15 and stomach 44. ஸோ வெட் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரேர் கேசஸ். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குறது ரொம்ப ரேர். ரொம்ப அக்யூட் ஆன்செட் ஃபீவர், ட்ரை காஃப், சோர் த்ரோட், ட்ரை ஸ்கின். இது வந்து எப்படின்னா ஒரு பெர்மனன்ட் வின் கான்ஸ்டிபேட்டிங் பேஷண்ட்டாக ஒருத்தர் இருக்க முடியாது. ஓவராலாக பீரியட் ஆஃப் இருக்கலாம். ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது அந்த அட்மாஸ்பியர்னால இந்த பிரச்சனை வரலாம். இல்லை ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஃபீவர் ஏற்படும் போது இந்த பாதிப்பு வரலாம். அந்த டைம்ல வந்து ரெட் டிப் இருக்கும், எல்லோ கோட் டங் இருக்கும், பல்ஸ் ரொம்ப ஃப்ளோட்டிங்காக இருக்கும். ஸோ LI4 கிரேட் எலிமினேட்டர். ஸோ ரிலீஸ் த எக்ஸ்டீரியர் அண்ட் லங் 7 நம்ம ட்ரீட் பண்ணணும். ஏன்னா இது வந்து லங் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் தொடர்பான ஒரு பிரச்சனை. UB 12, stomach 25, UB 25, spleen 15 and stomach 44 is the common point. So plus common. Food constipation. ஸோ ரொம்ப டயட்டரி ஹேபிட், அதாவது ரொம்ப அதிகம் சாப்பிடுவாங்க, தேவையில்லாததை சாப்பிட்றாங்க, ஜங்க் ஃபுட்ஸ் தான் சாப்பிட்றாங்க. நல்ல நார்மல் டயட், ஃபைபர் அதிகம் இருக்கிற நல்ல ஆரோக்கியமான உணவு ரொம்ப குறைவாக சாப்பிட்றாங்க, இல்லை சாப்பிடவே இல்லை. இப்போ குழந்தைங்க வந்து ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க டாக்டர், அவங்க பனானாலாம் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, வெறும் ஜங்க் ஃபுட் தான் சாப்பிட்றாங்க, பேக்டு ஃபுட் தான் சாப்பிட்றாங்க. மோஸ்ட் ஆஃப் தி சில்ட்ரனுக்கு ஏற்படுறது வந்து இந்த ஃபுட் கான்ஸ்டிபேஷன். ஏன்னா பெரியவங்க அடல்ட்டுங்கும் போது தனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதுக்கான டயட்டிங் சிஸ்டம் நம்ம மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாததுனால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ பேரண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த குழந்தைங்களுக்கு ஒத்துக்காத டயட்ஸை வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த குழந்தைங்களோட டங் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப திக்காக, ரொம்ப க்ரீஸியான ஒரு கோட் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் டங் வந்து டங்கோட ரெகுலர் கலரில் தான் இருக்கும். பல்ஸ் வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக ஒரு டைட் பல்ஸ் நீங்கள் அந்த சில்ட்ரனுக்கு பார்க்கலாம். ஸோ REN 12 ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸ்டொமக் 36, liver 13. இது தவிர மற்ற பாயிண்ட்ஸ் வந்து காமன் பாயிண்ட்ஸ். கோல் கான்ஸ்டிபேஷன், இது வந்து லோ
லோவர் வார்மர்ல, அதாவது அப்பர் வார்மர், மிடில் வார்மர், லோயர் வார்மர், நம்மளோட ட்ரிபிள் வார்மர்ல லோவர் வார்மர்ல ஏற்படுற ஒரு டிஃபிஷியன்சி, அது வந்து அங்க இருக்கக்கூடிய வார்ம்னஸை வந்து கோல்டா மாத்திரும் டோட்டலி. அப்ப அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஏற்படுறது தான் கோல்ட் கான்ஸ்டிபேஷன். ஏன்னா ட்ரிபிள் வார்மர் அப்படிங்கிறது எப்பவுமே உஷ்ணத்தன்மையோடவே இருக்கணும். இட் இஸ் தி ஃபயர் ரிலேட்டட் எலிமெண்ட். ஃபயர்லயே வந்து அது மேஜர் இல்லாத மைனர் ஃபயர். ஸோ அப்டாமினல் பெயின் இருக்கு, பெயின் பெட்டர் வித் அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட், ரொம்ப பேல் ஃபேஸ், முகம் ரொம்ப வெளுத்தா மாதிரி இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களோட நாக்கை நீங்க பாத்தீங்க டங்குனா ரொம்ப பேலா இருக்கும். அவங்களோட பல்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா டீப்பா ஒரு பல்ஸ் இருக்கும். இவங்களுக்கான ஸ்பெசிபிக் ட்ரீட்மெண்ட் பாயிண்ட் வந்து ரென்ஃபோரன்ஸ் பண்ணும் லோயர் அப்டாமனை. ஸோ லோயர் வார்மருக்கு அந்த வார்ம் கிடைக்கும். மாக்ஸிபியூஷன் யூஸ் பண்ற அக்யூபஞ்சர் டாக்டர்ஸா இருந்தீங்க அப்படின்னா ரென்4க்கும் ஸ்ப்ளின் 6க்கும் மார்க்ஸா காமிங்க. பிகாஸ் அந்த ஹீட், அந்த வார்ம் வந்து அவங்களுக்கு ஒரு இம்மீடியட் ரெக்கவரியை ஒரு புஷ்ஷை கொடுக்கும். அது இல்லாத ரெகுலர் பாயிண்ட்ஸ், காமன் பாயிண்ட்ஸ். பிளட் டெஃபிஷியன்சினால ஏற்படுற கான்ஸ்டிபேஷன்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் டிசீனஸ், பால்பிட்டேஷன், படப்படப்பு, தூக்கமின்மை, இன்சோம்னியா, ட்ரை மவுத் அண்ட் பலவீனம். மோஸ்ட்லி வந்து ஏஜ்டு பேஷண்ட்ஸு, பெட்ரிடன், நீங்கள் வந்து ஹவுஸ் விசிட் மாதிரி பண்ணக்கூடிய கேட்டகரியில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இந்த கேட்டகரி இருக்கும். அவங்க கான்ஸ்டிபேஷன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஏன் இந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பேஷண்ட்டை சந்திக்கும் போது அவங்களுக்கு ஏதோ ஒரு ரீசனால கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா அதை நம்ம ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களோட மற்ற எல்லா மேஜர் கண்டிஷன்ஸுமே ஸோ நீங்கள் டே 1 ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, அந்த பேஷண்ட் நார்மல் பால்ஸ் போயிட்டாங்கன்னா டே 2வே வந்து அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மேலேயும் உங்கள் மேலேயும் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டும் வரும். அவங்க ஃபிசிக்கல் பாடி ட்ரீட்மெண்ட்டுக்கு இம்மீடியட்டாக ரியாக்ட் ஆகுதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட் ஒரு பேஷண்ட் வந்து இதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணலை, இட் டேக்ஸ் டைம்னா அவங்க ரொம்ப க்ரானிக்கான கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இதில் ரொம்ப ஸ்பெசிஃபைடு அப்ரோச் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். எந்த ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வந்தாலும், எந்த நோயோட வந்தாலும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட்ல இம்ப்ரெஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு இந்த ஏரியால இந்த ஒரு ஸ்பெசிபிக் டீடைல்ஸ் தேவைப்படுது. ஸோ டங் வந்து ரொம்ப பேல், ரொம்ப பாசிபிளி பீல், இல்லைன்னா பீல் மோர் ரெட், மூவிங் டுவர்ட்ஸ் இன்டிஃபிஷியன்சி, மோர் பேல், பிளட் டிஃபிஷியன்சி. ஸோ டங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஃபிஷியன்சியா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரெட் இருக்கும். பிளட் டிஃபிஷியன்சியா இருந்துச்சுன்னா ரொம்ப UB17, UB18 and UB20 plus common points. Chi deficient constipation இருக்கிறவங்களுக்கு ரொம்ப thin long stools இருக்கும். They take so much of time அவங்க evacuationக்கு. So ரொம்ப difficult condition, pale complexion and tiredness. இவங்களோட tongue ரொம்ப pale and ஏன்னா இது deficiencyனால ஏற்படுறதுனால pulse வந்து ரொம்ப empty-ஆ இருக்கும். So UB25, spleen 15, stomach 36, spleen 6, ren 6 and UB21. In deficiency constipationல dry stools இருக்கும், ரொம்ப thirsty-ஆ இருப்பாங்க patient, dry mouth, throat, night sweats இருக்கும். இவங்களோட tongue வந்து red with coat of cracks, pulse வந்து floating and empty. Treating points UB25, spleen 15, stomach 36, spleen 6, ren 6 and UB23. So constipation நீங்க வெரைட்டி பார்க்கறது அப்படிங்கிறது மெயினா உங்களோட ஒரு நாலேஜ்க்காக, உங்ககிட்ட வரக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கேட்டகரைஸ் பண்றதுக்காக. இந்த காமன் பாயிண்ட் காம்பினேஷனை நீங்க எந்த ஒரு பேஷண்ட் வந்து டே 1 நீங்க பல்ஸ் பார்க்குறீங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றீங்க, அவங்களோட நோட்ஸ் நீங்க எடுக்கிறீங்க, இந்த பேஷண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஒரு சில கேள்விகள் பேசிக்கா ஒரு பேஷண்ட்டை கேட்கும் போதே அவங்களோட பால் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கு, நீங்க வந்து கான்ஸ்டிபேட் ஆறீங்களா, இல்ல நார்மல் மூமெண்ட் இருக்கா, இல்ல லூஸ் பால் இருக்காங்கிறது நம்மளோட ஒரு பிரைமரி கேள்வி. ஸோ அந்த கேள்வி நீங்க கேட்கும்போது அவங்க உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய இண்டிகேஷனை பொறுத்து நீங்க அவங்களுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் பாயிண்ட் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆடியபிளா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நடுவில் கொஞ்சம் அது ஆடியோ ப்ராப்ளம் இருக்கு எனக்கு நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்க ஏதாவது கட் ஆச்சுன்னா எனக்கு இமீடியட்டா டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, அந்த பிளட் டிஃபிஷியன்சி அப்போ கட் ஆச்சு. ஓகே ஓகே ஓகே.
ஸோ நீங்க அது ஸ்லைட்ஸ் பாருங்க. இஃப் தேர் இஸ் அ டவுட் நம்ம திரும்ப வென்ஸ்டே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த கேட்டகரி அதாவது கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கிட்டதுக்கான ஒரு மெயின் ரீசன் அண்ட் ஆல்சோ நம்ம வந்து இதை பத்தி இவ்வளோ டீட்டெயில்டு ஸ்டடி பண்றதுக்காகவும் நீங்க மீட் பண்ற ஒவ்வொருத்தருக்குமே இந்த கேட்டகரியில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது தான். ஸோ நீங்க இது வரைக்குமே நீங்க ஒரு பேட்டர்ன் பார்த்துருக்கலாம். நீங்க சந்திச்ச ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ அப்ப இது எல்லா நோயோடவுமே கனெக்ட் ஆகுற ஒரு மெயின் மெடிக்கல் இண்டிகேஷன். அண்ட் அலோபதியிலையோ மற்ற ஒரு வழியிலையோ வந்து இதை சரி பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் இல்லை. பொதுவாக வந்து டயட் மாத்திக்கோங்க, ஈஸியான டயட் சாப்பிடுங்க, இல்லைன்னா வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, வாக்கிங் போங்க, ஹாட் வாட்டர். ஸோ இந்த போன்ற ஏதோ ஒரு சின்ன ரிலீஃப் மட்டும்தான் நமக்கு இதுக்கு கிடைக்கிறதே தவிர ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்கு. வித் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் இந்த கண்டிஷனை நீங்க முழுமையா சரி பண்ண முடியும். நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்டையும் டே ஒன்லயே நீங்க கான்ஸ்டிபேஷன்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும்போது அவங்களோட மற்ற பிரச்சனைகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய மெயின் இண்டிகேஷன்ஸ்லயும் வந்து ப்ரோக்ரஸிவ் சேஞ்சஸ் தெரியும். அதனால ஆஸ் ஆஃப் நவ் நீங்க இனிமேல் ஒரு பேஷண்ட்டை சந்திச்சா அதுக்கு வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறது, எலிமினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எலிமினேஷன் நடந்தாதான் அவங்களுக்கு தேவையான சக்தி வந்து அவங்க பாடிக்கு கிடைக்கும். ஸோ ஸ்டாக்னேஷன் அப்படிங்கிறத வந்து நீங்க புரிஞ்சுக்கிறது இந்த 3 வழிதான். ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து மென்சுரேஷன்ல ப்ளீடிங் சரியா இல்லை, ஒருத்தர் வந்து யூரின் லெவல் ரொம்ப குறைவா போறாரு, இல்லை இந்த மாதிரி பால் மூமெண்ட்ஸ் சரியா இல்லை, மோஷன் சரியா போல அப்படின்னா கண்டிப்பா அவங்க உடல்ல அதிகமான டாக்ஸின்ஸ் வந்து தேங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம அடிக்கடி டீடாக்சிபிகேஷன், நீங்க ஒரு சிகிச்சை ஆரம்பிச்ச உடனே முதல்ல பேஷண்ட்டுக்கு வந்து டீடாக்சிஃபை பண்ணுங்க, LI11 ட்ரிபிள் வார்மர் 6 போட்டு நீங்க ஸ்டிமுலேட் பண்ணுங்க போன்ற விஷயங்கள் சொல்றதுக்கு மெயின் காரணம் என்னன்னா நம்ம வந்து இந்த ஒரு ஏரியாவை சரி பண்ண பிறகு மற்ற பிரச்சனைகள் நம்ம சரி பண்றதுங்கிறது நமக்கு ரொம்பவே ஈஸி அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கண்டினியூ வித் டிப்ரெஷன். ஸோ டிப்ரெஷன்ல வந்து 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்று வந்து எக்ஸஸ் கண்டிஷன்னால ஏற்படுறது, இன்னொன்று டிஃபிஷியன்சி கண்டிஷனால ஏற்படுறது. ஸோ எக்ஸஸ்ல வந்து எனர்ஜி ஸ்டாக்னேஷன் ஒரு காரணமா இருக்கலாம், அகெயின் ஃப்ளம் அதிகமா உடல்ல இருக்கிறது காரணமா இருக்கலாம், இல்லைன்னா ரிட்டென்ஷன் ஆஃப் ஃப்ளம் அண்ட் டேம்ப்னஸ், 3 காரணங்கள் இருக்கு. டிஃபிஷியன்சில வந்து ஹார்ட் அண்ட் ஸ்பிளீன் டிஃபிஷியண்டா இருக்கலாம், இல்லைன்னா கிட்னி அண்ட் ஸ்பிளீன் வந்து டிஃபிஷியண்டா இருக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸஸ் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு வந்து பெருசா அந்த டிப்ரெஷனை வந்து வெளிப்படுத்த முடியாம இருக்காங்க அப்படின்னா இது கனெக்ட்ஸ் டு தி டிப்ரெஷன் வித் இரிட்டபிலிட்டி, lumpy cheek, chest oppression and premenstrual syndrome. அந்த பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூட் ஸ்விங்ஸ் வந்து அதிகமா இருக்கு, டங் வந்து ரொம்ப பேலா பர்பிளா இருக்கு, ஒயிட் கோட்டோட இருக்கு அப்படின்னா அது கனெக்ட்ஸ் டு தி லிவர். பல்ஸ் வந்து ரொம்ப வயரி பல்ஸ். அதுக்கான ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா லிவர் 3 டு ஹார்மோனைஸ், LI4 4 கேட்ஸ் பாயிண்ட் பத்தி நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இந்த 4 கேட்ஸ் பாயிண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் அக்யூபஞ்சர் சயின்ஸ்க்கு. LI4ம் லிவர் 3யும் நீங்க டபுள் த சைட் பைலேட்ரலா ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் நம்ம 4 கேட்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். ப்ராக்டிக்கலா 4 கேட்ஸ் பயன்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க எனக்கு இன்டிமேட் பண்ணுங்க. வெட்னஸ்டே நம்ம அதை பத்தின ஒரு டீடைல்டு விஷுவல் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்டொமக் 36 டு டானிஃபை, ஹார்ட் 7, H7 spirit, டியூ 20 வந்து டு கிளியர் த மைண்ட். ஃப்ளம் அதிகமாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய இந்த எக்ஸசிவ் டிப்ரெஷன் வந்து கனெக்ட்ஸ் டு தி மெட்டபாலிசம். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த டிப்ரெஷன்னால வெயிட் எல்லாம் கூட ரொம்ப போற்றுவாங்க, க்ரீஸி ஒயிட் கோட் இருக்கும், ரொம்ப ஸ்லிப்பரியா வயரியான ஒரு பல்ஸ் இருக்கும். லிவர் 3, ஸ்டொமக் 40, ஸ்டொமக் 36, REN 12, T6 and REN 17. ரிட்டென்ஷன் ஆஃப் ஃப்ளம் அண்ட் டேம்ப்னஸ் அதிகம் இருக்கிறவங்க வந்து லேக் ஆஃப் அப்படைட், அவங்க சரியா வந்து சாப்பிடவே மாட்டாங்க, இல்லைன்னா ஃபுட்டை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்றாங்க, தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க, தே ஃபீல் ரொம்ப ஃபேட்டிக் அப்படின்னா கனெக்ட்ஸ் டு ரிட்டென்ஷன் ஃப்ளம், கிரீஸி ஒயிட் கோட் அண்ட் பல்ஸ் வந்து ஸ்லிப்பரி. இதுக்கான ட்ரீட்மெண்ட் பாயிண்ட் லிவர் 3, ஸ்டொமக் 40, ஸ்டொமக் 36, REN 12, ஸ்ப்ளீன் 9, T6, REN 17. ஹார்ட் அண்ட் ஸ்ப்ளீன் டிஃபிஷியன்சினால ஒருத்தருக்கு வந்து டிப்ரெஷன் ஏற்பட்டா அவங்க ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க கம்ப்ளீட்லி.
புவர் கான்சென்ட்ரேஷன் இருக்கு, படப்படப்பு இருக்கு, தூங்க மாட்டேங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இது போன்ற பிரச்சனைகள் இருந்து ஃபீல் டங் ரொம்ப வீக்கான பல்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க ஹார்ட் அண்ட் ஸ்ப்ளீன் டிஃபிஷியன்சி. ஸோ H7, ஸ்ப்ளீன் 6, stomach 36, liver 3, UB15, UB17 and UB20. ஸ்ப்ளீன் அண்ட் கிட்னி டிஃபிஷியன்சினால இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டிக், சோர் பேக், low libido, insomnia, anxiety and cold extremities. இந்த டிப்ரெசிவ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து செக்ஷுவல் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இல்லை, மேபி அவங்க வந்து ஒரு இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்டாக கூட இருப்பாங்க. ஆனால் அவங்க இந்த இண்டிகேஷன் உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா இதை நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். ஏன்னா அவங்க ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு லோவர் லிபிடோ இருந்தது அப்படின்னா இது ட்ரீட் பண்ணாமல் நம்ம ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்க முடியாது. ஸோ அவங்களோட பல்ஸ் ரொம்ப டீப் அண்ட் ஃபைன் பல்ஸாக இருக்கும், ரொம்ப டங் வந்து பேலாக ஸ்வாலனாக இருக்கும். இதுக்கான ட்ரீட்மெண்ட் பாயிண்ட் வந்து REN4, கிட்னி 3, stomach 36, spleen 6, DUE 4, UB20 and UB23. இன்ஃபர்டிலிட்டி கேசஸ்ல வந்து என்னன்னா அவங்களோட அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுது, 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, 9 இயர்ஸ் ஆயிடுச்சு, 10 இயர்ஸ் ஆயிடுதுன்னு போது உங்ககிட்ட அக்யூபஞ்சருக்கு அவங்க ஒரு லேட்டர் பீரியட்ல வராங்க, ஒரு IUI எல்லாம் பண்ணி ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் வராங்க. ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாயிடும். அக்யூபஞ்சர் பண்ணும்போது நம்ம டிபெண்ட் ஆன் தி நேச்சுரல் சைக்கிள், அந்த பொண்ணோட ரெகுலர் சைக்கிள், மாதம் அவங்களுக்கு கரெக்டாக அந்த சைக்கிள் இருக்கா அப்படிங்கிறத டேட்ஸ் அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஃபர்டிலிட்டி அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் ஒருத்தருக்கு கொடுக்க முடியும். ஸோ அப்போ பேசிக்காக அவங்க கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்காங்கன்னு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் தெரிஞ்சுது அப்படின்னா இதை நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியது அவசியம். மோரார்லெஸ் இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்டர் ரிலேட் ஆகும். HART7 தான் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். அதை தவிர இந்த இண்டிகேஷன்ஸை மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் அடிஷன் பாயிண்ட்ஸையும் நீங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக தேர்ந்தெடுக்க முடியும். அடுத்து வந்து ஹெட்ஏக்ஸ் வந்து தலைவலியில வந்து பொதுவாக நிறைய கேட்டகரி ஆஃப் ஹெட்ஏக்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து ஒரு தலைவலி தீராத தலைவலி, அந்த தலைவலிக்காக எந்த சிகிச்சைக்கு போயும் குணமாகல, MRI, CT, ஒரு சிலர் வந்து பல லட்சங்கள், இன்ஃபேக்ட் தன்னுடைய வீடெல்லாம் வந்து வித்துட்டு கூட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பேர் பண்ண பேஷண்ட்ஸ் எல்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம். MRI, CT நார்மலாகவே இருக்கு, ஆனால் எனக்கு தலைவலி மட்டும் குறையவே இல்லை டாக்டர், இந்த தலைவலிக்கான காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியல அலோபதியில அப்படிங்கிற நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம சந்திச்சுட்டே இருக்கோம். மெயினாக வந்து தலைவலி ஏற்படுறது ஸ்டொமக் அண்ட் கால் பிளாடரோட மெரிடியன். ஸோ இந்த மெரிடியன் ரெண்டும் வந்து இருக்கக்கூடிய ஏரியாவில் தலை வலிக்குது அப்படின்னா நீங்கள் எந்த மெரிடியன் வந்து ரொம்ப க்ளோஸ்லி அந்த பேஷண்ட்டுக்கு அஃபெக்டடாக இருக்கும், அவங்க வலின்னு சொல்லக்கூடிய இடத்துல கால் பிளாடர் மெரிடியன், அக்யூபஞ்சரோட மெரிடியன் ட்ராவல் ஆகுதா இல்லை ஸ்டொமக்கோட மெரிடியன் ட்ராவல் ஆகுதாங்கிறத பேசிக்காக நீங்கள் பார்த்து அதுக்கான புள்ளிகளை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே அவசியமா இருக்கு. எட்டியாலஜி அண்ட் பேத்தாலஜியில வந்து எக்ஸ்டர்னல் அதிகமான குளிர்ச்சி காரணமா இருக்கலாம், விண்ட் ஹீட் அதிகமான உஷ்ணம் அண்ட் டேம்ப்னஸ் வந்து காரணமா இருக்கலாம். இன்டர்னல் கண்டிஷன்ஸ்ல வந்து லிவரோட சக்தி, அதாவது லிவர் வந்து ஒரு இன்ஆர்கன், ஆனா அங்க எனர்ஜியை தவிர யாங் ரொம்ப அதிகமாயிட்டா இந்த பிரச்சனை வரலாம், ஹெட்ஏக் வரலாம். லிவர்ல வந்து ஃபயர் ரொம்ப அதிகமா இருந்தா, அதே மாதிரி ஃப்ளம் டர்பிடிட்டி, பிளட் ஸ்டாக்னேஷன் போன்ற பிரச்சனைகளால தலைவலி ஒருத்தருக்கு ஏற்படலாம். அதே மாதிரி கிட்னி, பிளட், எனர்ஜி இது மூணும் டிஃபிஷியன்சியா குறைவா இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம். ஸோ ஒருத்தருக்கு வேலை செஞ்சா வலி வந்துடும், ஒரு சிலருக்கு வந்து அவங்களோட வயதின் காரணமா வந்து தலைவலி ஏற்படலாம். ஜென்ரலான ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது பெட்டர் வந்து தலைவலிக்கு நம்ம லோக்கல் அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஒருத்தர் வந்து கரெக்டா எக்ஸாக்டா ஐப்ரோ லொகேஷன்ல உங்ககிட்ட தலைவலி சொன்னாங்கன்னா UB2 நீங்க இமீடியட்டா ட்ரீட் பண்ணிடுங்க. ஃப்ரண்டல் தலைவலி, முன்பக்கம் தலைவலி இருக்கு ஜென்ரலான்னு சொன்னாங்கன்னா ஸ்டொமக் 8, ஸ்டொமக் 44, U23, GB14. அதே மாதிரி தாயாங் அப்படிங்கிறது டெம்பிள்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா அக்யூபஞ்சர் பாயிண்ட். ஸோ அதை நீங்க பயன்படுத்தலாம். ஆக்சிபிட்டல், பின்பக்க தலையில வலி இருக்குது அப்படின்னு சொன்னா UB10 and U19, SI3. டெம்பிள், இந்த பொட்டுல சைட்ஸ்ல தலைவலிக்குதுங்கிறவங்களுக்கு ட்ரிபிள் வார்மர் 5, ட்ரிபிள் ஹீட்டர் 5, GB8, GB41 வித் ஆர் விதவுட் தாயன் ட்ரீட் பண்ணலாம். வெர்டெக்ஸ், உச்சி மண்டை, அதாவது நடுமண்டை தலையில வலிக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எக்ஸாக்டா U20, SI3, UB67, UB7, liver 3.
லிவர் 3 வந்து பிபி, அதாவது ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட்டுக்கு வர தலைவலிக்கு லிவர் 3 வந்து ரொம்பவே வந்து எஃபெக்டிவான ஒரு புள்ளி. விண்ட் கோல்டு அதிகமா இருக்கிறதுனால ஒருத்தருக்கு தலைவலி ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீசனல் சேஞ்சஸ், அதாவது அவங்களுக்கு வந்து கோல்டு அதிகமாயிட்டா தலைவலிக்கும், இல்ல அந்த மாதிரி ஊருக்கு அவங்க டிராவல் பண்ணா வந்து அந்த பெயின் எக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறது விண்ட் கோல்ட் கண்டிஷன். அவங்களோட டங் வந்து ரொம்ப தின்னான ஒரு ஒயிட் கோட்ல இருக்கும், பல்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளோட்டிங்கா டைட்டா இருக்கும். இவங்களுக்கு ட்ரீட்டிங் பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்கா ட்ரீட் பண்ணும்போது GB20 டு கிளியர் விண்ட், U16, UB12, lung 7, LI4 as you know இது ரொம்ப பேசிக்கான ஒரு ஹெட்ஏக் பாயிண்ட், ஃபேஸ்னுடைய ஒரு சென்சரி பாயிண்ட், அண்ட் UB10. விண்டோட ஹீட் அதிகமானதுனால தலைவலி வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்பிளிட்டிங் ஹெட்ஏக், தலை வந்து புழக்கிற மாதிரி இருக்கு, சுத்தி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு, தலையில வந்து யாரோ எதையும் தூக்கி போடுற மாதிரி எனக்கு பெயின் இருக்கு அப்படின்னு இண்டிகேட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஹீட்னால ஏற்படக்கூடிய ஒரு தலைவலி. இவங்களுக்கு வந்து ஃபீவர், உடம்பு வந்து கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கிறதுக்கு, தாகம் அதிகமா இருக்கிறதுக்கும், அவங்க உடல் எப்பவுமே உஷ்ணமா ரெட்டா இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அவங்களோட டங் நீங்க பார்க்கும்போது டங்குமே வந்து ரெட்டா இருக்கும், இல்லைன்னா வந்து மிதக்கும் தன்மையில ரொம்ப ஃபாஸ்டான ஒரு பல்ஸ் பீட் அவங்களுக்கு நீங்க பார்க்க முடியும். ஸோ LI4, LI11, DO14, GB20, DO16 அண்ட் ட்ரிபிள் வார்மர் 5 இதனோட ஒவ்வொரு புள்ளியும் நம்ம தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம். ஸோ அது வந்து நீங்க ஒரு டீடைல்டு ஸ்டடி பண்ணுங்க, பிகாஸ் ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்வஸ்ட்னால ஃப்ரம் தி லாஸ்ட் டைம் நம்ம ஸ்லைட்ஸ் உங்களோட ஷேர் பண்றதுனால நீங்க வந்து இன்னொரு தடவை இதை டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிக்கோங்க. விண்டனுடைய டேம்ப்னஸ் அதிகமா இருக்கும் போது ஒருத்தருக்கு தலைவலி ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு டவல், மோஸ்ட்லி வந்து இந்த பேஷண்ட்ஸ் வந்து டவல் கட்டிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சென்சேஷனே இருக்கும், டவல் வந்து தலையை சுத்தி இறுக்கமா கட்டி இருக்கிற போன்ற ஒரு உணர்வு இருக்கும். இதை சப்போர்ட் பண்றதுக்காக தலை வலிக்கிற ஒரு சிலர் நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா தலையில வந்து டவல் கட்டிப்பாங்க. அவங்க வந்து பாடி ரொம்ப ஹெவியா இருக்கும், புவர் அப்படைட் இருக்கும், தலைவலி வந்துட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க, செஸ்ட் கன்ஜஷன்ஸ் இருக்கலாம். அவங்களோட டங் வந்து ரொம்ப கிரீஸியான ஒரு கோட், ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்லிப்பரியான ஒரு பல்ஸ் பீட். DU20, REN12, UB20, stomach 36, SP40 and GB20. லிவரோட யாங் ரைசிங்னால தலைவலி வர ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து காலையில நல்லா ஆஃபீஸ்க்கு போவாங்க, மத்தியானம் தலைவலி வந்துடும். மத்தியானம் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் லஞ்ச் லேட்டாக சாப்பிட்டேன் எனக்கு வந்துருச்சு, பசி வந்ததுனால எனக்கு தலைவலி வந்துருச்சுருவாங்க. லஞ்ச் சாப்பிட்டாலும் உங்களுக்கு தலைவலி வரும், லஞ்சை ஸ்கிப் பண்ணாலும் வரும், லேட்டாக சாப்பிட்டுட்டாலும் வரும். அந்த டைமுக்கு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஆஃப்டர்நூன்ஸ்ல அந்த ஹெட்ஏக் அதிகமாகிறது, ரெண்டு பக்கமும் வலிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இண்டிகேஷன். நீங்கள் லிவரோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்களோட டங் வந்து ரெட் அண்ட் பல்ஸ் ரொம்ப வயரி பல்ஸ். ட்ரீட்மெண்ட் பாயிண்ட் வந்து லிவர் 3, ஸ்ப்ளீன் 6, kidney 3, GB4, GB20, GB43, triang extra 5 and stomach. ஸ்டொமக்கோட இன்வால்மெண்ட் இருக்கு, ஸ்டொமக் அப்செட் இருக்கு, புவர் அப்படைட் இருக்கு, சரியா சாப்பிடலன்னா அவங்களுக்கு பெரிகார்டியம் 6ல வாமிட்டிங் சென்சேஷன் சொன்னாங்கன்னா GB34, REN12, ஸ்டொமக் 36 அண்ட் பெரிகார்டியம் 6 நீங்க ஆட் பண்ணிக்கலாம். லிவரோட ஃபயர் எக்ஸஸ்னால, ஒரு எக்ஸஸ் இன்டர்னல்னால ஒருத்தருக்கு வந்து ஹெட்ஏக் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப கோபம் அதிகமா வரும், ரெட் ஃபேஸ் இருக்கும், பாசிபிளி அவங்க தலைவலி வந்தோன்னா மற்றவங்கள கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு சீனியர் ஆஃபீஸரா இருக்கலாம், இல்லை ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்கலாம். அவங்களோட டங் வந்து ரெட் கலர்ல இருக்கும், அவங்களோட பல்ஸ் வந்து ரொம்ப வயரி அண்ட் ரேபிட் ஃபோர்ஸ்ஃபுல் பல்ஸ். இவங்களுக்கு லிவர் 2, லிவரோட ஃபயரை ஹீட் பண்றதுக்கு லிவரோட சன் பாயிண்ட் தான் வந்து சொல்யூஷன். கிட்ட வரும்போது நீங்க கன்சல்டேஷன்ல அவங்களோட ஜாப் நேச்சர், ஒர்க்கிங் நேச்சர் நீங்க தெரிஞ்சுக்கும் போது இந்த மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கிறவங்க இல்லை ஐடி ப்ரொஃபஷனில் வந்து ஒரு டீம் லீடிங்ல இருப்பாங்க. ஸோ அவங்களோட டீம் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணும்போது ஏற்படுற அந்த ஸ்ட்ரெஸ்னால இந்த ஹெட்ஏக் வரும். ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த லிவர் 2 ரொம்ப எஃபெக்டிவான பாயிண்ட், அலாங் வித் ஸ்ப்ளீன் 6, GB20, thiamine அண்ட் P8. ஃப்ளம்மோட டர்பிடிட்டி இதனால எக்ஸஸ்னால ஒருத்தருக்கு தலைவலி இருந்துச்சுன்னா மெயினாக வந்து அவங்களுக்கு எபிகேஸ்ட்ரிக் ஏரியாவில்
ஒரு ஃபுல்னஸ், எப்பவுமே வந்து வயிறு வந்து ஹெவியா இருக்கு, பசிக்கல, சாப்பிட முடியல, ரொம்ப வாட்டரியான தண்ணியான ஒரு மியூக்கஸ் போன்ற ஒரு வாமிட்டிங், காலையில எழுந்த உடனே அந்த மாதிரியான வாமிட்டிங் இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த தலைவலி. அவங்களுக்கு கிரீஸி ஒயிட் கோட் டங்ல இருக்கும். பல்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்லிப்பரியான ஒரு பல்ஸ் இருக்கும். ட்ரீட்மெண்ட் பாயிண்ட் ஸ்டொமக் 8, ஸ்டொமக் 36, ஸ்டொமக் 40, டியூ 20, ரென் 12 அண்ட் இன்டாங் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா 1. பிளட் ஸ்டாக்னேஷனால பிளட் ஃப்ளோ வந்து ஒரே இடத்துல அவங்களுக்கு ஸ்டாக்னேட் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய இது வந்து யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஆஃப் ட்ராமா, ஏதாவது ஒரு ஆக்சிடென்டல் இன்ஜுரி, இல்லைன்னா வந்து அடிப்பட்டதுனால, இல்லை மயங்கி கீழே விழுந்து தலையில் அடிபட்டுருச்சு, ஏஜ்டு பீப்புளுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து வேர்டிகோ மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, இல்லைன்னா வந்து வயசானதுனால ஃபேட்டிக் இருக்குன்னா அவங்க வந்து ஃபெயிண்ட் ஆயிடுவாங்க, பாத்ரூம்ல வந்து மயங்கி விழுறது, இல்லைன்னா இயல்பாகவே வந்து பார்க்கின்சோனிசம், நடக்க முடியல அதனால தடுக்கி விழுந்துடுறாங்க போன்ற அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய தலைவலிக்கு வந்து அவங்களோட டங் வந்து பாசிபிளி பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் டார்க் ரெட் ஸ்பாட்ஸ் இருக்கும். பல்ஸ் வந்து ரொம்ப சாப்பி அண்ட் வயரியா இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஸ்ப்ளீன் 6, ஸ்ப்ளீன் 10 அண்ட் யூபி 17 வந்து எக்ஸாக்ட் ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். எனர்ஜி டிஃபிஷியன்சினால ஏற்படுற தலைவலி. ஸோ மோஸ்ட்லி வந்து ஃப்ரண்டல் ஹெட்டேக்காக இருக்கும். இவங்களுக்கு வந்து பேல், ரொம்ப நாக்கு வந்து பேலா லைட்டா இருக்கு, பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்ப்ளீன் 6, ஸ்டொமக் 36, ரென் 6, ஏன்னா எல்லாமே டானிஃபிகேஷன் பாயிண்ட்ஸ் டானிஃபை பண்றோம். யூ 14 அண்ட் யூபி 20 ஸ்ப்ளீனோட பேக் ஷூ பாயிண்ட். பிளட் டெஃபிஷியன்சினால தலைவலி ஏற்படுற ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெயினாக ரெஸ்ட், தலை வலிச்சோன்னா போய் படுத்துப்பாங்க, ரொம்ப புவர் மெமரி இருக்கும், நிறைய மறந்துடுறேன் அப்படின்னு உங்ககிட்ட இண்டிகேட் பண்ணாங்கன்னா தட் கனெக்ட்ஸ் டு பிளட் டெஃபிஷியன்சி. மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த பேஷண்ட் வந்து ஒரு ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கிற ஒரு அனிமிக் பேஷண்ட்டாகவும் இருப்பாங்க. உங்ககிட்ட ப்ராபப்ளி அந்த ரிப்போர்ட் கூட அவங்க காமிச்சிருக்கிறதுக்கு, இல்லை கன்சல்டேஷனில் வந்து நான் அனிமிக்காக இருக்கேன் டாக்டர், எனக்கு ஹீமோகுளோபின் வந்து அப் டு த மார்க் இல்லை அப்படிங்கிறது உங்ககிட்ட ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்கலாம். ஸோ அவங்களோட ஹெட்ஏக் வந்து கனெக்ட்ஸ் டு பிளட் டிஃபிஷியன்சி. ஸோ அவங்களோட டங் வந்து ரொம்ப பேல். எப்போவுமே வந்து டிஃபிஷியன்சினால ஏற்படுற பாதிப்புல டங் வந்து பார்த்தீங்கன்னா பேலா வெளுத்து போற மாதிரி ஒரு லைட்டர் டோன்ல இருக்கும். பல்ஸ் வந்து ரொம்ப தின்னா வீக்கா தான் இருக்கும், எம்டியா தான் இருக்கும். இது வந்து நீங்க ஈஸிலி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க டிஃபிஷியன்சி கேட்டகரிங்கிறது நீங்க இம்மீடியட்டா புரிஞ்சுக்க முடியும். ஸோ யூபி 17, யூபி 18, 20, 23 in a kidney, spleen, liver nudia back shoe point. Stomach 36, spleen 6 and U20. UB11 வந்து influential point for blood. ஸோ அதனால இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிளட் டிஃபிஷியன்சியை நம்ம ட்ரீட் பண்ணும்போது அது ஹெட்டேக்காக நம்ம பிளட் டிஃபிஷியன்சியை ட்ரீட் பண்ணாலும், ஒருத்தருக்கு பொதுவாகவே பிளட்டை வந்து நம்ம டானிஃபை பண்ணணும்னாலும் இந்த காம்பினேஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணும். கிட்னி டெஃபிஷியன்சினால ஏற்படும் போது எம்டி ஃபீலிங் இன் த ஹெட், வீக் லோ பேக், நீஸ் அண்ட் ஃபேட்டிக். இடுப்புக்கு கீழே வந்து இந்த பேஷண்ட் ரொம்பவே பலவீனமா வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க. எழுந்து நின்னா மயக்கம் வருது, நடக்க முடியல. ஏஜ்டு பீப்புளாக இருந்தால் நான் நடக்கிறதுக்கு எனக்கு பயம் இருக்கு. அதே மாதிரி தலை வந்து அவங்களுக்கு எம்டியா ஃபீல் ஆகுது அப்படின்னா அது கிட்னி டெஃபிஷியன்சினால ஏற்படுற தலைவலி. அவங்களோட டங் ரொம்ப பேலா இருக்கும். யோங் டெஃபிஷியன்சியா இருந்ததுன்னா, இன்டெஃபிஷியன்சியா இருந்ததுன்னா ரெட்டா இருக்கும். ஸோ நீங்க கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர் ரெண்டுமே அவங்களுக்கு ட்ரீட் பண்ணணும். பல்ஸ் வந்து ரொம்ப டீப் எம்டி, ரொம்ப த்ரெட்டியான ஒரு பல்ஸா இருக்கும். ஸோ கிட்னி 3, யூபி 23, ஸ்டொமக் 36, டியூ 20 அண்ட் ரென் 4 அப்படிங்கிறது பெஸ்ட் காம்பினேஷன். கிளுக்கோமா, கிளுக்கோமாங்கிற ஒரு ஐ ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி கனெக்ட்ஸ் டு டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு ப்ராக்டிக்கலி நம்ம கிளினிக்கில் பார்க்கும்போது குளுக்கோமா வந்து ஒரு நார்மலான ஒரு பிரச்சனையாக இருக்குது. 30+ வரக்கூடிய ஒரு யங்
ஐடி ப்ரொஃபஷனலுக்கு கூட இந்த பிரச்சனைகள் இருக்கு, அந்த ஸ்பாட்ஸ் இருக்கு. பட் அவங்க ரொம்ப நார்மலா அவங்க லைஃப்பை வந்து லீட் பண்றாங்க. அக்யூபஞ்சர்ல இந்த கண்டிஷனுக்கு வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க முடியும். அண்ட் மெடிக்கலி பார்த்தீங்கன்னா அதுல வந்து கேட்டகரிஸ் இருக்கு, டைப்ஸ் இருக்கு. இன்ஃப்ளமேட்டரி குளுக்கோமா, நியோவாஸ்குலர் குளுக்கோமா அண்ட் ட்ராமாட்டிக் குளுக்கோமா, அடிபடுறதுனால ஏற்படுற குளுக்கோமா இருக்கு. குளுக்கோமா ஃப்ளூயிட் வந்து ப்ராப்பரா ட்ரைன் ஆகல ஃப்ரம் த கேனல் ஆஃப் ஸ்லம் விச் பில்ஸ் அப் தி ப்ரெஷர். ஸோ பொதுவாக கண்ணில் வந்து ப்ரெஷர் அதிகமாயிடும், ஏன்னா அந்த ட்ரைனிங் வந்து ப்ராப்பராக நடக்கல அப்படின்னா. ஸோ விஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபெயில் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு மேஜரான விஷன் தெரியாது, பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்கும், சைட்ஸில் சரியா தெரியாது, ஒரு சிலருக்கு சென்டரில் தெரியாது. டியூரிங் ஒரு அக்யூட் அட்டாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் விஷன் ஏற்பட்டுரும். டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஒரு லைட்டிங் சேஞ்ச் ஆகும்போது பெருசா தெரியாது, ஒரு மாதிரி கலங்களா தெரிஞ்சுட்டு பிளர்ரா ஹேலோவா தெரிஞ்சுட்டு திரும்ப அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கிட்னியோட ஒரு இன்டிஃபிஷியன்சி வந்து ஒரு யாங் ரைசிங் தான் வந்து ஹெட்ல வந்து விண்டை அதிகப்படுத்தி இந்த குளுக்கோமாங்கிற ஒரு கண்டிஷனை கொண்டு வருது அப்படின்னு அக்யூபஞ்சர் சயின்ஸ்ல இதை கிளாரிஃபை பண்றாங்க. ஸோ கேனல் ஆஃப் ஸ்லம் அப்படிங்கிறது ஒரு சேனல். இந்த இடம் வந்து அக்வஸ் ஹியூமரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் பிளட் வெசல்ஸ்க்கு. ஒருவேளை ப்ராப்பரா இது ட்ரைன் பண்ணலை அப்படின்னா தான் இந்த குளுக்கோமா அப்படிங்கிற கண்டிஷன் ஏற்படுது. ஸோ கிட்னியோட இன்டிஃபிஷியன்சி தான் இந்த கண்டிஷனுக்கு காரணம். ஸோ கிட்னியோட இன்டிஃபிஷியன்சியில் வந்து அந்த குளுக்கோமா பேஷண்ட்டுக்கு டங் வந்து ரெட்டாக இருக்கும், எந்த விதமான கோட்டும் இருக்காது, பல்ஸ் வந்து ரொம்ப தின்னாக ரேப்பிடாக இருக்கும். இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து GB1, UB2 அது ரெண்டுமே கண்ணுக்கு பக்கத்தில் வரக்கூடிய லோக்கல் பாயிண்ட்ஸ். UB20, LI4, UB18, kidney 3, spleen 6, UB62, kidney 6. இது வந்து அதுக்கான காம்பினேஷன். ஸோ இதில் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்குது, லோக்கல் பாயிண்ட்ஸ் இருக்குது. அவங்களோட அந்த விண்ட் எனர்ஜியை வந்து நம்ம எக்ஸ்டிங்யூஷ் பண்ணுறோம். ஹெட்டுக்கும் ஃபேஸுக்கும் கமாண்ட் பாயிண்ட் பயன்படுத்துகிறோம், லிவரோட பேக் ஷூ பாயிண்ட் போடுறோம், கிட்னியை டானிஃபை பண்ணுறோம். ஸ்ப்ளீன் 6 மூலமாக வந்து நம்ம ஸ்ப்ளீன், கிட்னி அண்ட் லிவரை நரிஷ் பண்ணுறோம். UB62 வந்து எக்ஸஸ் ஃப்ரம் த ஐஸ்க்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு பாயிண்ட். அண்ட் கிட்னி 6 போடுறதுனால அப்பர் பாடி, ட்ரை த்ரோட், ட்ரை ஐஸ் எல்லாமே நரிஷ் ஆகுது. ஸோ இந்த கம்ப்ளீட் காம்பினேஷன் பயன்படுத்துறதுனால இந்த குளுக்கோமா கண்டிஷனை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக ஃபியூ செஷன்ஸ்லேயே வந்து ரொம்ப ஒரு ரிமார்க்கபிளான சேஞ்சஸ் கொடுத்து அந்த பேஷண்ட்டை கம்ப்ளீட்டாகவே வந்து க்யூர் பண்ண முடியுது. ஏன்னா மேஜர் ஆஃப் த கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா வித் அலோபதி இந்த கண்டிஷனுக்கு வந்து ப்ராப்பர் பெரிய ட்ரீட்மெண்ட் இல்லை. சர்ஜிக்கலாக வந்து ஒரு சில நேரங்களில் ட்ரை பண்ணால் கூட பல நேரங்களில் வந்து அதுக்கான ஒரு வேர்சன் ரிசல்ட் தான் கிடைக்குது. அப்படிங்கிறதுனால வித் அக்யூபஞ்சர் நீங்கள் ரொம்ப ஒரு சிம்பிளாகவே இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண முடியுது. அதே மாதிரி கால் ஸ்டோன்ஸ், ஏன்னா கால் ஸ்டோன்ஸ் ஏன் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு வந்து டீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து வெரி ஈஸி டு ட்ரீட். நீங்கள் ஆஸ் அக்யூபஞ்சர் டாக்டராக நீங்கள் வந்து ரீனல் கால்குலி, கிட்னி ஸ்டோனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க, நல்லா இம்மீடியட்டாகவே வந்து ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து ரெக்கரன்ஸ் கூட இல்லாமல் அவங்க லைஃப் டைம் நார்மலாக இருக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்னியில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்டோன்ஸ் வந்து த்ரூ யுரேத்ரா, யூரினரி ஃபோர்ஸ் மூலமாக வந்து வெளியேறிடும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஈவன் கிட்னி ஸ்டோன்ஸோட சைஸ் அதிகமாக இருந்தால் கூட நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. பிகாஸ் வித் அக்யூபஞ்சர், சித்தா, ஹோமியோபதிலாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து கிட்னி ஸ்டோனை சரி பண்ண முடியும். ஆனால் இந்த கால் பிளாடர் ஸ்டோனில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது நேச்சுரலாக வெளியேறதுக்கான வாய்ப்பு இல்லாததுனால மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்டோனை ஐடென்டிஃபை பண்ண சர்ஜரி. ஸோ சர்ஜரி பண்ணும்போது கால் பிளாடரை ரிமூவ் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து பொதுவாக பேஷண்ட்ஸ்க்கு ஏற்படுது. நம்ம கிட்ட வரக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கால் பிளாடர் ஸ்டோனுக்காக கால் பிளாடருங்கிற ஆர்கனையே ரிமூவ் பண்ணிட்டு தான் வராங்க. பட் அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள், அதில் இருக்கக்கூடிய நட்ஸ் போன்ற பொருள்களை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு லைஃப் டைம் பிரச்சனை. பட் நம்ம கால் ஸ்டோன்ஸை வந்து அக்யூபஞ்சர் மூலமாக டெஸ்ட்ராய் பண்ண முடியுமானா ரொம்ப எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம இந்த கால் ஸ்டோன்ஸை நம்ம கரெக்ட் பண்ண முடியும். ஏன்னா கால் பிளாடரும் லிவரும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஃபார் டைஜஷன். ஸோ நீங்கள் வந்து இந்த பைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லிவர்லேருந்து செக்ரேட் ஆகி கால் பிளாடரில் ஸ்டோர் ஆகிட்டு உங்களோட உணவை ஜீரணிக்கும் போது தேவைப்படுற இடத்துல அந்த பைல் வந்து மிக்ஸ்அப் ஆகணும். அப்படி ஆகலை அப்படின்னா
நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய மேஜரான விஷயங்கள் நமக்கு டைஜஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கனை ஒரு 30 வயசுல 40 வயசுல ஒரு பேஷண்ட் எடுத்துட்டு எப்படி அவங்க வந்து லைஃப் டைம் அவங்க சர்வைவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆனா இன்னைக்கு வந்து கால் பிளாடர் சர்ஜரி மூலமா ரிமூவ் பண்றது அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே நார்மலா நடக்கிற ஒரு மெடிக்கல்ல நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அக்கார்டிங் டு அக்யூபஞ்சர் சயின்ஸ், கால் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது எட்டியாலஜி அண்ட் பேத்தாலஜி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னேஷன் ஆஃப் லிவர் சி, லிவர்ல வந்து அதிகம் எனர்ஜி தேங்கிறது, லிவர்லையும் கால் பிளாடர்லையும் ஹீட் வந்து அதிகமாக இருக்கிறது அண்ட் ஆக்சிலரி டெக்னிக். ஸோ ஸ்டாக்னேஷன் அதிகமாக ஏற்படும் போது நம்ம என்ன பண்ணோம், லிவர் 3, லிவர் 14, கால் பிளாடர் 34 யூஸ் பண்ணுறோம். அப்புறம் டெனாங் ஹியூ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ராடினரி அக்குபஞ்சர் பாயிண்ட், அதுதான் வந்து புள்ளினே நம்ம வந்து கூப்பிடுற அளவுக்கு இந்த புள்ளி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கனெக்டட் டு கால் பிளாடர். இந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னா GB34 உங்களுக்கு நல்லா ஃபெமிலியராக தெரியும், ரொம்ப முக்கியமான ஒரு அக்யூபஞ்சர் பாயிண்ட். அந்த GB34லேருந்து எக்ஸாக்ட்லி 1 inch கீழே இருக்கிற ஒரு புள்ளி தான் இந்த டெனாங் அப்படிங்கிற அக்யூபஞ்சர் பாயிண்ட். இந்த டெனாங் அப்படிங்கிற சைனீஸ் நேமுக்கான இங்கிலீஷ் மீனிங்கே டிரான்ஸ்லேஷனே என்னன்னா கால் பிளாடர் பாயிண்ட். இது வந்து பித்தப்பைக்கான ஒரு புள்ளி. இது எங்க இருக்குன்னா ஆன் த சுப்பீரியர் லேட்டரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த லோவர் லெக், 2 chun directly below the depression anterior and inferior to the head of the fibula. ஸோ ஃபிபுலால இருந்து 2 chun கீழே இருக்கு, கால் பிளாடர் 34ல இருந்து 1 chun கீழே இருக்கு. இண்டிகேஷன்ஸ் வந்து அக்யூட் அண்ட் குரானிக் கோலிக்சைட்டிஸ், இது எல்லாமே கால் பிளாடர் ரிலேட்டட், லிவர் ரிலேட்டட் எல்லா பிரச்சனைகளுக்குமே இது ரொம்ப எஃபெக்டிவ். அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரைன் அங்க இருக்கக்கூடிய அதீத சக்தியும் டேம்ப் ஹீட்டையும் இது இமீடியட்டா ரிலீஸ் பண்ணிடுது. இங்க நீடல் பண்ணும்போது பர்பண்டிகுலரா இன்சர்ட் பண்ணணும் அந்த நீடில். 1 to 2 chun வரைக்கும் இங்க டீப்பர் நீடில் பண்ணலாம், அந்த பிளேஸ் வந்து ரொம்ப சேஃபர். ஆரம்பத்துல எக்ஸ்பீரியன்ஸ் வரதுக்கு முன்னாடி நீங்க டீப் பெனிட்ரேஷன் பண்ணல அப்படின்னா கைட்ல ஏற்படக்கூடிய அந்த ஒரு வித்தியாசத்தை மட்டும் நீங்க பெனிட்ரேட் பண்ணீங்கன்னா போதுமானது. ஸோ லிவர் கால் பிளாடர்ல டேம்ப் ஹீட்னால கால் ஸ்டோன்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா GB24, ஏன்னா கால் பிளாடரோட மியூஃப்ரெண்ட் பாயிண்ட், GB34 ஹார்மனைசஸ் லிவர் அண்ட் கால் பிளாடர், ஸ்டொமக் 19 ஃபார் லோக்கல் எஃபெக்ட், கால் பிளாடர் 9, ஸ்பிளீன் 9 நம்ம பயன்படுத்துறோம். ஆக்சிலரி டெக்னிக் அப்படிங்கிறது வந்து நம்ம போடுற நீடலுக்கு வந்து நம்ம ஸ்டிமுலேட்டர் கொடுக்கறத நம்ம ஆக்சிலரி டெக்னிக் அப்படின்னு சொல்றோம். கால் ஸ்டோன்ஸ் வந்து இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்டோன்ஸோட சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கு, நீங்க வந்து அல்ட்ராசவுண்ட் அந்த கண்டிஷனை பேஷண்ட் வந்து உங்ககிட்ட எடுத்து கொடுக்குறாங்க, ஒரு 1 to 1.5 சென்டிமீட்டருக்கு குறைவா அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கு அப்படின்னா பைல் டக்ட் மூலமாவே அந்த ஸ்டோனை வந்து நம்ம பாஸ் த்ரூ பண்ண வைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் அக்குபஞ்சர்ல இருக்கு. இட் இஸ் அ வெரி ஃபெமிலியர் டெக்னிக். ஸோ அப்போ வந்து ஸ்டோனோட சைஸ் ரொம்ப பெருசாக இருந்தால் இந்த டெக்னிக் பயன்படுத்த வேண்டாம். 1 to 1.5 சென்டிமீட்டர் சைஸ்க்குள்ளே இருந்தால் அது பைல் டக்ட் மூலமாகவே வந்து ட்ராவல் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் பற்றி நம்ம டீச் பண்ணியிருந்தோம். அதில் வந்து டிடின்னு ஒரு மோடு இருந்தது, டென்ஸ் அண்ட் டிஸ்பர்ஸ் அப்படின்னு. இந்த புள்ளியை வந்து கால் பிளாடரோட பேக் ஷூ பாயிண்ட்டுக்கும் ஃப்ரண்ட் மியூ பாயிண்ட்டுக்கும் கனெக்ட் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணும்போது அந்த ஸ்டோன் வந்து மூவ் ஆயிடுது. ஸோ இம்மீடியட்டா வந்து அந்த ஸ்டோன்ல இருந்து ஏற்பட்ட அந்த பாதிப்புல இருந்து பேஷண்ட் அந்த ரெக்கவரி வந்துடுவாங்க. நேச்சுரலி அதுக்கப்புறம் பாடியில அது டெஸ்ட்ராயும் ஆயிடும். பட் ஒரு இம்மீடியட்டா ஒரு ஷாக் மாதிரி அந்த இடத்துல இருந்து அந்த ஸ்டோனை மூவ் பண்றதுக்கு இந்த டெக்னிக்கை பயன்படுத்தலாம். இந்த டெக்னிக்ஸ் பார்த்து புரிஞ்சுக்க முடியாதவங்க ப்ளீஸ் நீங்க வெனஸ்டே வந்து கேளுங்க, உங்களுக்கு அதை பத்தின டீடைல் வித் ப்ராக்டிக்கல் டெமோஸோட நம்ம பண்ணலாம். யாரேனும் இப்போ இம்மீடியட்டா நீங்க ட்ரீட் பண்றதுக்கு உங்ககிட்ட கால் ஸ்டோன் பேஷன்ஸ் இருந்தாங்க, லெஸ் தேன் 1 to 1.5 சென்டிமீட்டர் ஆஃப் ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கால் ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் அக்யூபஞ்சர் இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ். நீங்க ரொம்ப தைரியமா ஃபேஸ் எடுத்துக்கலாம் இந்த கண்டிஷனை ட்ரீட் பண்றதுக்கு. அண்ட் செகண்ட் அடுத்த கேட்டகரி இஸ் இன்சோம்னியா. இன்சோம்னியா அப்படிங்கிற வார்த்தை நீங்க கேள்விப்படும் போது இட் இஸ் அ ஸ்லீப் டிஸார்டர், தூங்க முடியாம இருக்கிற ஒரு கண்டிஷன், இல்லை தூங்குறதுல பிரச்சனை இருக்கிற ஒரு ப்ராப்ளம். இது வந்து ரொம்ப அக்யூட்டா ஷார்ட் டேர்ம்ல இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப லாங் டேர்மா இருக்கலாம். நம்ம கிளினிக்கல் சென்டர்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 7 வருஷமா நான் வந்து சரியா தூங்கல இன்சோம்னியா பேஷண்ட்,
ஈவன் நான் வந்து ஸ்லீப்பிங் மெடிசன்ஸ் டோஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற பேஷண்ட்டுக்கு கூட அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து டே 1 ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தூங்கியிருக்காங்க. அந்த மாதிரியான மிராக்கிள் வந்து நம்ம இன்சோமியா கேஸ்ல பார்த்துருக்கோம். ஒரு மனிதனோட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அவரோட தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர் தூங்குற நேரத்துல அவர் உடலுடைய அந்த கம்ப்ளீட் ஹீலிங் அப்படிங்கிறது நடக்கிறதுனால அவரோட தூக்கம் தான் அடுத்த நாள் அவருடைய ஆரோக்கியத்தோட தொடர்புடையது. ஸோ யார் ஒருவர் சரியா குவாலிட்டியான ஸ்லீப் ப்ராப்பரான டைம் கொடுக்கலையோ அவங்களுக்கு நிச்சயமா எந்த வியாதி வரதுக்குமான வாய்ப்புமே இருக்கு. ஸோ ஒரே ஒரு நாள் ஒரு வாரத்துல தூங்கல அப்படிங்கறத நம்ம இன்சோம்னியா அப்படின்னு சொல்ல முடியாது. தட் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். குறைஞ்சது ஒரு வாரத்துல ஒரு 3 நாளாவது சரியா தூங்க முடியல, ஒரு 3 மாசம் வரைக்கும் இந்த கண்டிஷன் இருக்கு அப்படின்னா மெடிக்கலி நம்ம அதை இன்சோம்னியா அப்படின்னு சொல்றோம். அலோபதி சயின்ஸ்ல வந்து இன்சோம்னியாவை 3 ஸ்டேஜஸா பிரிக்கிறாங்க, 3 டைப்ஸா பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் அக்யூட், இப்போ ரீசெண்டா தூங்க முடியாம இருக்கிறது. டிரான்சியன்ட் அண்ட் கிரானிக், ரொம்ப வருஷமா ஏற்படக்கூடிய பாதிப்பு. ஸோ இன்சோம்னியால வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் தூக்கம் வரதுலேயே பிரச்சனை இருக்கலாம், இல்ல தூங்கிட்டதுக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ், அந்த தூக்கத்தை மெயின்டைன் பண்ண முடியாம இருக்கலாம். தூக்கத்துல இருந்து எழுந்து யூரின் போயிட்டு திரும்ப படுத்ததுக்கு அப்புறம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடலாம், இல்ல அவங்க தூங்குற அந்த குவாலிட்டி அவங்களுக்கு போறாம இருக்கலாம், இல்ல ஒரு ஒரு அவேக்கோட ஒரு தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸோடவே அவங்க தூங்கலாம். ஒரு டேல தூங்கும் போது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு தூக்கம் கிடைக்காதோ அந்த மாதிரி ஒரு இன்கம்ப்ளீட் ஸ்லீப் அவங்க ஃபீல் பண்ணலாம். ஏன்னா தூக்கத்துக்கு வந்து உங்களுக்கு தெரியும் மெலட்டனின் போன்ற பல முக்கியமான செக்ரூஷன்ஸ் வந்து காரணமா இருக்கு. இப்ப நீங்க இருட்டுல தூங்கல, நைட்ல தூங்கலன்னா இந்த மெலட்டனின் ப்ராப்பரா செக்ரீட் ஆகாது. அப்ப நீங்க தூங்குறது உங்களுக்கு ஒரு முழுமை தராது. ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் நைட்ல டியூட்டி பண்ணணுங்கிறதுக்காக டேல தூங்குனாருன்னா அவரால் எக்ஸாக்டான ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர முடியாது. அவர் பாடியில கண்டிப்பா அந்த டேமேஜ் இருக்கும். பிகாஸ் அவர் நைட் தூங்குற அந்த ஒரு ஸ்லீப்பை வந்து அவர் எவ்வளவுதான் 8 மணி நேரம் தூக்கத்துக்கு பதிலாக 16 மணி நேரம் அவர் பகல்ல தூங்கினாலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அக்யூபஞ்சர் இஸ் பெஸ்ட் ஃபார் திஸ் இன்சோம்னியா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு எவ்வளோ ஒரு க்ரானிக் கண்டிஷன்லையும் நீங்க இமீடியட்டா அந்த பேஷண்ட்டை தூங்க வைக்க முடியும். ஸோ இன்சோம்னியாவோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸஸ் கண்டிஷன்னால ஏற்படலாம், டெஃபிஷியன்னால ஏற்படலாம். ஸோ எக்ஸஸ் வந்து ஆஸ் யூஷுவல் லிவரோட ஃபயர், ஃப்ளம் ஹீட். டெஃபிஷியன்சி வந்து ஸ்ப்ளீனோட, ஹார்ட்டோட பிளட் அண்ட் எனர்ஜி டெஃபிஷியன்சி, கிட்னியோட இன்டெஃபிஷியன்சி, ஹார்ட் அண்ட் கால் பிளாடரோட டெஃபிஷியன்சி. ஸோ லிவரில் ஃபயர் இருக்கு, எக்ஸஸ் இருக்கு. ஸோ அந்த இன்சோமியா பேஷண்ட்ஸ் வந்து யூஸ்வலி பார்த்தீங்கன்னா சம்வாட் க்ரானிக். நான் வந்து 2-3 வருஷமா சரியா தூங்கல, 4 வருஷமா தூங்கல, 5 வருஷமா தூங்கல. மோஸ்ட் ஆஃப் த டைம் இவங்க எல்லாருமே ஒரு செடேட்டிவ் பில்லோட தான் உங்களை மீட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்லீப்பிங் பில் வந்து போட்டுப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து கோவம் அதிகமா இருக்கும், இரிட்டேட் ஆவாங்க. பிகாஸ் அவங்க சரியாவே பல வருஷமா தூங்குறது இல்லை. ஆப்வியஸா அவங்களோட மூட் வந்து நார்மலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அண்ட் ரொம்ப வாய் வந்து கசப்பா இருக்கு, கசப்பு உணர்வு வந்து அதிகமா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட டங் வந்து ரெட் அண்ட் எல்லோ, இல்லை ரெட் வித் எல்லோ கோட் இருக்கும். பல்ஸ் வந்து ரொம்ப வயரியான ஒரு பல்ஸ் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து லிவர் 2, பெரிகார்டியம் 7, ஹார்ட் 7, கால் பிளாடர் 44, யூபி 18 அண்ட் ஆன்மியான் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு இன்சோம்னியாவுக்கு. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான பாயிண்ட். என்னோட ட்ரீட்மெண்ட்ல நான் அதிகமா பயன்படுத்துற ப்ராப்ளமோட இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ஒரு பாயிண்ட்ல கிடைக்கிற ரிசல்ட் வந்து மெரிடியன் பாயிண்ட்ஸ்ல கூட அட் டைம்ஸ் நமக்கு கிடைக்கிறது இல்லை. இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா காதுகளுக்கு பின்னாடி, பேஷண்டோட ஹேர் லைனுக்கு முன்னாடி, இந்த இடத்துல ஒரு இமீடியட்டா நீங்க ஒரு போன் பார்ப்பீங்க. அந்த போனுக்கு கீழே ஒரு டிப்ரெஷன், ஒரு சாஃப்ட்னஸ் பார்ப்பீங்க. ஸ்டெர்னோக்ளீடோ மாஸ்டாய்ட் மசிலோட டாப்ல இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. அனாட்டமிக்கலி இட் இஸ் a சேஃப் லொகேஷன். ஸோ நீங்க தைரியமா இந்த பாயிண்ட்ல நீடல் பண்ணலாம். ஃப்ளம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஃப்ளம் ஹீட்னால இன்சோமியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து புவர் டைஜஷன் இருக்கும், ஒரு மயக்கம் இருக்கும், நாசியா, வாமிட்டிங் போன்ற சென்சேஷன்ஸ் இருக்கும். அவங்களோட பல்ஸ் வந்து ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கும். அண்ட் அவங்களோட டங் வந்து ரொம்ப கிரீஸியா எல்லோ கோட்டோட இருக்கும். இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ரெயின் 12, ஸ்டொமக் 36, ஸ்டொமக் 40. எப்போவுமே ஃப்ளம் சம்பந்தமா ஒரு பிரச்சனை ஒரு பேஷண்ட்டுக்கு வந்தா அது ஹெட்டேக்கா இருக்கலாம், டிப்ரெஷனா இருக்கலாம், கான்ஸ்டிபேஷனா இருக்கலாம், ஸ்டொமக் 40 தான் நமக்கு சப்போர்ட்டிவ் பாயிண்ட். ஸ்டொமக் 45, ஹார்ட் 7, டியூ 20 அண்ட் ஆன்மியான். ஆன்மியான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நீங்க உங்க கிளினிக்கல் ப்ராக்டிஸ்லாம் பயன்படுத்தல அப்படின்னா நீங்க டெஃபினட்டா இந்த பாயிண்ட்டை வந்து பயன்படுத்த ஆரம்பிங்க. உங்களோட ஓவரால் ட்ரீட்மெண்ட்டோட ரிசல்ட்டே வந்து வேற லெவல்ல
அந்த எஃபிகசி வந்து இம்ப்ரூவ் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் நீங்களே வந்து உங்களோட இந்த ஆன்மியான் லொகேஷன்ல உங்களோட ஃபிங்கரை வச்சு ப்ரெஸ் பண்ணி பாருங்க. நீங்க ஃபிங்கர்ல ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாயிண்ட் வலிக்குது, பெயின் நீங்க ஃபீல் பண்றீங்க, பெயின் ட்ரிகர் ஆகுதுன்னா நம்மளுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கும், ப்ராப்பரா தூங்குறது இல்லை, நமக்கும் வந்து மென்டலி டென்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அதே பாயிண்ட்டை தொடர்ந்து ஒரு 14 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த பெயின் வந்து ரிலீவ் ஆகும். ஸோ செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ஒரு புள்ளி. இன்சோம்னியா யூஸ்வலி வந்து ட்ரீம்ஸோட கனெக்ட் ஆயிருந்தா, தூக்கமே வரல அப்போ எங்கேருந்து கனவு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இல்லை கனவு வருது, கனவு வந்து அதிகமா இருக்கு, நைட் ஃபுல்லாவே எதுவும் நடந்துட்டே இருக்கு மேம் அப்படிங்கிற நிறைய ட்ரீம்ஸை ரீகலெக்ட் பண்ண முடியறவங்க வந்து ஸ்கிரீன் அண்ட் ஹார்ட்னுடைய டிஃபிஷியன்சினால ஏற்படுற இன்சோம்னியால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு வந்து மெமரி லாஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா ட்ரீம்ல நடக்கிறதெல்லாம் மெமரியில இருக்கும், பட் மொபைல் ஃபோன் எங்க வச்சுட்டேன், கார் கீ எங்க வச்சுட்டேன், சமயத்துல கார் எங்க பார்க் பண்ணன்னு கூட இவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. வேற எங்கேயோ பார்க் பண்ணிட்டு வேற எங்கேயோ தேடிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா ஒரே மாதிரி கார் ரெண்டு இருந்துச்சுன்னா அந்த இன்னொரு கார்ல போய் ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றது போன்ற இந்த இண்டிகேஷன்ஸ் உங்ககிட்ட பேஷண்ட் சொன்னாங்கன்னா இதை வந்து ஓசிடின்னு சொல்லிடுறாங்க. இப்பெல்லாம் பேஷண்டே வந்து நெட்ல கூகுள் பண்றதுனால வந்து அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டரோட இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது ஆக்சுவலி ஸ்பிளீன் அண்ட் ஹார்ட் டிஃபிஷியன்சினால ஏற்படுற இன்சோமியாவோட கனெக்டட். இவங்களுக்கு வந்து ரொம்ப பேலான ஒரு ஒயிட் தின் கோட் டங்ல நீங்க பார்க்கலாம். பல்ஸ் ரொம்ப தின்னா வீக்கா இருக்கும். ஸோ இவங்களுக்கான ட்ரீட்டிங் செட்டப் இதுதான். ஸ்பிளீன் 6, H7, UB15, UB20, Anmion, extra point. Spleen 1, Spleen 6, Heart 7, UB15, 20 and Anmion. எப்பவுமே இன்சோமியா பேஷண்ட்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ற ட்ரீட்டிங் ஸ்டைல் வந்து ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த பாடி அண்ட் ஆல்சோ த பேக் சைட் ஆஃப் த பாடி. பேக் சைட்ல வந்து போஸ்டீரியர் பேக் ஷூ பாயிண்ட் வந்து ரொம்பவே எஃபிகசி. ஸோ ஸ்பைனல் கார்டில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு இன்சோமியாவுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை இமீடியட்டாக கொடுக்கும். இந்த கிட்னியோட இன்டிஃபிஷியன்சினால ஏற்படுற இன்சோமியா வந்து பொதுவாக வயதானவர்களுக்கு கிளினிக்கல் ப்ராக்டிஸ்ல நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து தூக்கம் வரல, வயசாயிடுச்சு தூக்கம் வரல அப்படிங்கிறவங்க இந்த கிட்னியோட கனெக்டடா இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு பால்பிடேஷன்ஸ் இருக்கலாம், உள்ளங்காலெல்லாம் ஒரு உஷ்ணம், ஒரு ஹீட் வந்து அவங்க ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லோவர் பேக் முட்டி முதுகுலலாம் வலி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இது கனெக்டடு. இவங்க வந்து தூங்கிடுவாங்க அட் டைம்ஸ், அதுக்கப்புறம் எழுந்துப்பாங்க, எழுந்துட்டதுக்கு அப்புறம் திரும்ப அவங்களால தூங்க முடியாது. அது போன்ற இண்டிகேஷன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி பேஷண்ட் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, யூரின்காக எழுந்திருக்கிறேன் மேம், போயிட்டு வந்து பட்டா தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்ல 2-3 டைம்ஸ் நான் யூரின்காக எழுந்திருக்கிறாங்கன்னா கிட்னியோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நைட் ஸ்வெட்ஸ், நைட்ல வந்து வேர்த்து கொட்டுது, படப்படப்பாயிடுது, எழுந்து பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள எனக்கு டயர்ட் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் உங்ககிட்ட சொன்னாங்கன்னா கனெக்ட் தி டங். ரெட் வந்து இருக்கலாம் வித் நோ கோட். பல்ஸ் வந்து ரேப்பிடா ரொம்ப தின்னா இருக்கும். இவங்களுக்கான ட்ரீட்டிங் பாயிண்ட் கிட்னி 3-6, ஹார்ட் 7, பெரிகார்டியம் 7. இது ரெண்டும் டுகெதர் நம்ம இந்த கண்டிஷன்ல போடுறோம். பெரிகார்டியத்தையும் 7th பாயிண்ட், ஹார்ட்லயும் 7th பாயிண்ட். SI 3 போடுறோம், நைட் ஸ்வெட்ஸ், அந்த நைட்ல வேர்க்கிறத கண்ட்ரோல் பண்றதுக்காக. H6 and H7 இன்ஸ்டெடா H6 போடலாம், H7 போடலாம், ஆல்டர்னேட்டிவா போடலாம். அண்ட் ஆன்மியான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அண்ட் அது வந்து எல்லா இன்சோம்னியா கேட்டகரியிலுமே ஹெல்ப் பண்ற ஒரு காமன் பாயிண்ட். ஹார்ட் அண்ட் கால் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்டா இருப்பாங்க. ஈஸிலி ஃப்ரைட்டன்ட், ரொம்ப ஈஸியா பயந்துருவாங்க. சின்னதா ஒரு சத்தம் கேட்டா ஒரு ஜர்க் வருது ஒருத்தரோட பாடியில இருந்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பேசிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு சத்தம் கேட்கும், வெளியில வந்து டமால் ஏதோ ஒன்று தூக்கி போடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. நீங்க சாலிடா உட்காந்துட்டே இருப்பீங்க. இல்ல ஈவன் நம்ம அக்யூபஞ்சர் டாக்டர்ஸ்லயே ஒரு சிலருக்கு வந்து டக்குன்னு அவங்க பாடி அசைஞ்சு ஒரு மூமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஹார்ட் அண்ட் கால் பிளாடரோட டிஃபிஷியன்சி. ஸோ இவங்களுக்கு வந்து பொதுவா ஒரு முடிவு எடுக்கிறது, டு மேக் டெசிஷன்ஸ், அந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்காது. யாரையாவது ஒருத்தர் கேட்டுட்டே இருப்பாங்க. ஃப்ளவர் ரெமடிஸ்ல கூட இதுக்கு ஒரு அருமையான மருந்து இருக்கு, சென்டாரின்னு சொல்லுவாங்க. அதாவது அடுத்தவங்க பேச்சு கேட்டுட்டே இருக்கிறது. ப்ரொஃபசர் கூட வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து வடிவேலோட கிளிப் தான் எழுதி கொடுத்தாரு. இந்த மாதிரி எல்லா பேச்சும் கேட்டு கேட்டு வேலை செய்யற மாதிரி எனக்கு ஒரு மூவில பார்த்தோமா, எனக்கு அந்த படம் பேர் தெரியல, நீங்க கண்டுபிடிச்சு கட் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த வடிவேலோட காமெடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேச்சு கேட்டு அவர் ஏதோ ஒன்று செய்வாரு, இன்னொருத்தருக்கு கண்ட்ரோல் ஆவாருன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேச்சர்ட் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அண்ட் கால் பிளாடர். டங் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா எந்த டங்கும் இருக்காது.
பாசிபிளி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேலா டீத் மார்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல்ஸ் வந்து ரொம்ப வயரியா தின் பல்ஸ் இருக்கும். ட்ரீட்மெண்ட் பாயிண்ட் வந்து ஹார்ட் 7, ஸ்பிளீன் 6, கால் பிளாடர் 44, UB 15, UB 18, UB 19 and beyond. பெரிஃபரல் நியூரோபதி அவங்க டாக்டர் விஜய சேஷாத்ரி மேம் வந்து சொன்னாங்க, நீங்க ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க பெரிஃபரல் நியூரோபதி, ஆனா இந்த செகண்ட் ப்ரௌச்சர்ல நீங்க அதை சேர்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இல்லை மேம், நான் ஃபர்ஸ்ட் பெரிஃபரல் நியூரோபதி ரெடி பண்ணிட்டேன், அது உங்ககிட்ட கமிட் பண்ணதுனால மற்ற பிரச்சனைகள் தான் நான் ப்ரௌச்சர்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ பெரிஃபரல் நியூரோபதி பொறுத்த வரைக்கும் இதை பத்தின அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்கு, அதாவது காலில் வந்து ஒரு கட்டை எறும்பு ஏறுற மாதிரி, பர்னிங் சென்சேஷன், எலக்ட்ரிக்கல் ஷாக், ஒருத்தருக்கு வந்து செருப்புல கால் இருக்கா தரையில கால் இருக்காங்கிற உணர்வு இல்ல ஒரு தலைக்காணி மேல கால் வச்ச மாதிரியே இருக்கு, இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் இயல்பாவே சொல்லுவாங்க. ஆனா அது பெரிஃபரல் நியூரோபதினே நிறைய பேருக்கு தெரியாது. நம்பர் 1. ஸோ பெரிஃபரல் நியூரோபதியை ஐடென்டிஃபை பண்றது எப்படி? பெரிஃபரல் நியூரோபதிங்கிற இந்த கண்டிஷனை அலோபதிக் சயின்ஸ்ல என்ன பண்றாங்க, இட் ரெஃபர்ஸ் டு தி கண்டிஷன் that results when nerves that carry messages to and from brain and spinal cord rest of the body are damaged or diseased. அதாவது பாதத்துல பெரிஃபரல் அப்படின்னாலே சூப்பர்ஃபிஷியல் இருக்கக்கூடிய இந்த பெரிஃபரல் நர்வ்ங்கிறது ரொம்ப மைன்யூட் நர்வ். இந்த நர்வ்ஸ் வந்து உணர்வுகளை பிரைனுக்கு அனுப்பல. நீங்க வந்து உள்ளங்கைக்கும் உள்ளங்காலுக்கும் வந்து உடல்ல அதீதமான ஒரு சென்ஸ் இருக்கு. உங்களோட கண்ணை கட்டிட்டு உங்ககிட்ட ஒரு பூ கொடுத்தா நீங்க தொட்டு பார்த்து அது பூன்னு சொல்லிடுவீங்க, தொட்டு பார்த்து காட்டன்னு சொல்லுவீங்க, தொட்டு பார்த்து பீப்பர்னு சொல்லுவீங்க. ஸோ கண்ணை மூடிட்டே இருக்கும்போது விஷனோட எந்த சப்போர்ட்டும் இல்லாம உங்களால தொடுதல் மூலமா நிறைய விஷயங்களை உணர முடியும். அதுதான் இந்த பெரிஃபரல் நியூரோ சிஸ்டம். ஸோ இந்த நியூரோ சிஸ்டம் ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டா, நீங்க வந்து செருப்பு மேல கால் வச்சிருக்கீங்களா, மண்ணில் கால் வச்சிருக்கீங்களா, இல்ல ஒரு சூடான வெயில்னால வந்து தரை சூடா இருக்கிற ஒரு பகுதியில நீங்க கால் வச்சிருக்கீங்களாங்கிற சிக்னல்ஸ் கூட பிரெயினுக்கு ஃபார்வர்ட் ஆகல. பிரெயின்ல இருந்து காலை எடுத்துக்கோங்கன்னு ஒரு கண்ட்ரோல் வரும். உங்களை வந்து ஒரு கொசு கடிக்கும் போது அந்த கொசுவை போய் அடிங்கன்னு ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பிரெயின்ல இருந்து ஒரு கண்ட்ரோல் வருது இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த பெரிஃபரல் நியூரோபதி அஃபெக்ட் ஆன ஏரியால நடக்காது. அண்ட் உணர்வு ரீதியா பார்க்கும்போது பெரிஃபரல் நர்வ்ஸ் மேக்கப் தி ரொம்ப ஒரு இன்ட்ரிகேட்டான ஒரு நெட்வொர்க். இது வந்து கனெக்ட் பிரெயின், ஸ்பைனல் கார்ட், மசில்ஸ், ஸ்கின் அண்ட் இன்டர்னல் ஆர்கன். ஸோ இந்த பெரிஃபரல் நியூரோபதி கண்டிஷன்ல ஒரு நார்மலான பிளட் வெசல்ஸ் நர்வ்ல அந்த நர்வோட ஷீத், அந்த பிளட் வெசல்ஸ் நேச்சுரலி கொஞ்சம் கொஞ்சமா டிஸப்பியரே ஆயிடுது. ஸோ இந்த டேமேஜ் நர்வ்னால ஏற்படக்கூடியது ரெடியூஸ்டு பிளட் ஃப்ளோ. ஸோ ஒரு இடத்துக்கு பிளட் ஃப்ளோ போகலன்னா ஆப்வியஸா அந்த இடத்துல எனர்ஜி ஃப்ளோ சரியா போகல, அதனாலதான் அங்க பிளட் வந்து சரியா சர்க்குலேட் ஆகல. ஸோ பிளட் சர்க்குலேட் ஆகலைனாலே வந்து இட் இன்க்ரீசஸ் த சான்சஸ் ஆஃப் பெரிஃபரல் நியூரோபதி. அதனால நம்ம ஒரு பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது, நான் ஒரு கவுச்ல வந்து ஒரு பேஷண்ட் ரிலாக்ஸ் பண்ணும்போது ஓவரால் அவங்க பாடியை வந்து நோட்டிஃபை பண்ணுவேன். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா அவங்க பாடியில் ஒரு சின்னதாக ஒரு பிளாக் மார்க், ஒயிட் மார்க் இருக்கும். அவங்க நம்மகிட்ட அதை சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஆஸ் அக்யூபஞ்சர் டாக்டரா நீங்க அதை கூட அட்ரஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். ஏன் அட்ரஸ் பண்ண வேண்டியது அவசியம்னா, ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது நம்ம வந்து முன்னாடியே அவாய்ட் பண்ணலாம். நம்ம அதுக்கான சிகிச்சையும் நம்ம பேஷண்ட்டுக்கு கொடுக்கும்போது. காசஸ், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பலவீனம், நம்னஸ், மரத்து போறது, இல்லைன்னா பெயின். இது வந்து உள்ளங்காயில, உள்ளக்காலில், இல்லைன்னா ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட்ல காமனா இருக்கலாம். காமன் காஸ் ஆஃப் பெரிஃபரல் நியூரோபதி அப்படிங்கிறது டயபெட்டிஸ்ல வந்து இந்த கண்டிஷன் ஏற்படலாம். இதை தவிர ஒருத்தருக்கு வந்து இன்ஜுரி, அடிபடுறதுனால பெரிஃபரல் நியூரோபதி ஏற்படலாம். ஏதாவது இன்ஃபெக்ஷனால ஒரு டாக்ஸின்ஸ் கூட அதிக அளவில் எக்ஸ்போஸ் ஆகும்போது கூட இந்த நர்வ் டேமேஜ் எதிர்பார்க்கலாம். சிம்டம்ஸ் இன்க்ளூட்ஸ் பெயின், வலிக்கும். அண்ட் வலினா அந்த வலி நார்மலா இருக்காது, ஒரு ஊசியை வச்சு குத்துறா போல இருக்கும், மரத்து போற தன்மை இருக்கும், பலவீனம் இருக்கும். வெஸ்டர்ன் மெடிசன்ல என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் இன்க்ளூட்ஸ் ஆன்டி டிப்ரெசன்ட் such as amitriptyline, pain medications such as oxycodone, anti-seizure medications and pain relieving creams. It is also important to treat the underlying condition. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, பெரிஃபரல் நியூரோபதிங்கிறது டயபெட்டிஸோட தொடர்புடையதா இருந்தா டயபெட்டிஸை ட்ரீட் பண்ணாதான் பெரிஃபரல் நியூரோபதி சரியாகும். ஆன்டிசீஷர், ஸோ ஒரு வலிப்புக்காக, ஒரு எபிலப்சி போன்ற ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புக்கு இருக்கிற ஏற்கனவே மருந்து, ஒரு டிப்ரெஷன் பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ஆன்டி டிப்ரெசன்ட் போன்ற மருந்துகள் தான்
நம்ம கொடுக்க முடியும். ஸோ பெரிஃபரல் நியூரோபதிக்குன்னு ஒரு தனிப்பட்ட ட்ரீட்மெண்ட்டே அலோபதியில இன்ஃபேக்ட் கிடையாது. மோர் தேன் 10 மில்லியன் கேசஸ் பர் இயர். ஒரு வருஷத்துல மட்டும் இந்தியாவில் 10 லட்சத்துக்கும் அதிகமான கேசஸ் வந்து பெரிஃபரல் நியூரோபதியால பாதிக்கப்படுறாங்க. ட்ரீட்மெண்ட் கேன் ஹெல்ப் திஸ் கண்டிஷன், ஆனால் கான்ட் பி கியூர்டு. அலோபதியில வந்து இந்த நோயை குணப்படுத்தவே முடியாது, ஆனால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்திக்கலாம் பயன்படுத்தும் போது அப்படின்னு WHO சம்பந்தப்பட்ட ஒரு ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெக்கோ இஸ் அ மெடிக்கல் டயக்னோசிஸ். அந்த நோயாளிக்கு இருக்கிறது பெரிஃபரல் நியூரோபதி தானா அப்படிங்கிறத பல டெஸ்ட்டுகள் மூலமா தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். லேப் டெஸ்ட் ஆர் இமேஜிங் வந்து மோஸ்ட்லி ரெக்வயர்டா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பரா இந்த 4T ஸ்கேனிங்ஸ் எல்லாம் பண்ணும்போது தான் இந்த நர்வ்லாம் டிஸப்பியர் ஆயிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப கிரானிக்கா இந்த பிரச்சனை வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பல ஆண்டுகளுக்கும் இருக்கலாம், இல்லைன்னா அந்த பேஷண்ட் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருக்கலாம். ஆர் டு பி லைஃப் லாங் அப்படிங்கிறது இங்க நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அலோபதி சம்பந்தமான ரிப்போர்ட்ஸ். ஆஸ் ஆல்சோ நோன் அஸ் பெரிஃபரல் நியூரைட்டிஸ், அதாவது பெரிஃபரல் நியூரோபத்தின்னு சொல்லலாம், நியூரைட்டிஸ்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் காமனா இருக்கும்னா லாஸ் ஆஃப் ஃபீலிங், ஃப்ரீசிங், டிங்லிங், பர்னிங் சென்சேஷன், நம்னஸ், ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி போன்ற பாதிப்புகள் இருக்கலாம். ஸ்டாபிங் பெயின், கத்தியை வச்சு குத்துறா மாதிரி, பர்னிங் சென்சேஷன், மசில் வீக்னஸ். இப்போ நம்ம அக்யூபஞ்சர் படி இந்த பெரிஃபரல் நியூரோபதி அப்படிங்கிறது ஏன் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன்ல ரொம்ப சிம்பிளா பெரிஃபரல் நியூரோபதி எதனால அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டேம்ப்னஸ்னால. டேம்ப்னஸ் மூவிங் டு த லிம்ஸ், அதாவது இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய நம்மளோட கால் பகுதிக்கு அதிகமான டேம்ப்னஸ் போச்சு அப்படின்னா அது நம்மளோட எனர்ஜியை கீழே போயிட்டு திரும்ப மேலே வர தடை பண்ணும். அந்த மாதிரி எனர்ஜி ஃப்ளோல தடை ஏற்பட்டா பெரிஃபரல் நியூரோபதி வரலாம். ஸோ ஆஸ் அ அக்யூபஞ்சர் டாக்டரா உங்களால வந்து டேம்ப்னஸை சரி பண்ண முடியும், பிளட் ஃப்ளோவை திரும்ப இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்க பெரிஃபரல் நியூரோபதியை அக்யூபஞ்சர்ல ட்ரீட் பண்ணலாம். அண்ட் பொதுவா இப்போ நம்ம குரூப்லயே வந்து பாத்தீங்கன்னா அக்யூபஞ்சர் ரீஜெனரேட் பண்ணுமா, ரெஜுனேட் பண்ணுமா, குறைக்குமா போன்ற சந்தேகங்களோட அக்யூபஞ்சர் டாக்டர்ஸ் இருக்காங்க, ஈவன் தோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தா கூட. ஸோ இஸ் அக்யூபஞ்சர் குட் ஃபார் பெரிஃபரல் நியூரோபதி? மெனி people with neuropathy turn to acupuncture to relieve their chronic pain. ஸோ அக்குபஞ்சர்னால நியூரோபதி குணமளிக்கும் அப்படின்னு உலகம் முழுக்க பல நாடுகள்ல பலரும் இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அக்யூபஞ்சர் சிகிச்சை தான் எடுத்துக்கிறாங்க. நம்பர் 1. அக்யூபஞ்சர் ஆல்சோ ஸ்டிமுலேட்ஸ் த பிளட் ஃப்ளோ அண்ட் டு ரீஸ்டோர் தி நர்வ் டேமேஜ். பதில் சொன்னதும் வந்து நான் இல்லை, WHO அதாவது உலக சுகாதார அமைப்பு இந்த கேள்விக்கான பதில சொல்லியிருக்கு. அதாவது அக்யூபஞ்சர் வந்து பிளட் ஃப்ளோவை ஸ்டிமுலேட் பண்ண முடியும். ரத்தம் திரும்ப சீரா ஓடிச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நர்வ் டேமேஜ்ங்கிறது ரீஸ்டோர் ஆகும். இந்த ரீஸ்டோர் அப்படிங்கிற வார்த்தை தான் ரீஜெனரேஷன். ஸோ நம்ம உடல்ல புதுசா அந்த நரம்புகள் புதுப்பிக்கும். ஸோ கம்ப்ளீட்டா வந்து டேமேஜ் ஆகி எராடிகேட் ஆன ஒருத்தருக்கு கூட திரும்ப இந்த பிரச்சனையை குணப்படுத்த முடியும். ஸோ கேன் அக்யூபஞ்சர் ஹெல்ப் வித் நியூரோபதி இன் ஃபீட்? Yes, acupuncture shows promising results for those suffering from peripheral neuropathy. Studies have demonstrated that acupuncture may help to improve the nerve conduction. திரும்ப nerve conduction வந்து improve பண்றதுக்கு அக்யூபஞ்சர் சிகிச்சை உதவி பாதிப்பை சஃபரிங்க ப்ராமிசிங்கா குறைக்குதுன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அகெயின் அண்ட் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல அக்யூபஞ்சரை ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல் தெரப்பி பண்றாங்க நியூராலஜிக்கல் சிம்டம்ஸ் லைக் பெரிஃபரல் நியூரோபதி. ஸோ பெரிஃபரல் நியூரோபதிங்கிற இந்த கண்டிஷனையே வந்து அக்யூபஞ்சரால குணப்படுத்த முடியும்னு WHO ரெக்கமெண்டே பண்றாங்க. ஸோ பிஃபோர் ட்ரீட்டிங் பெரிஃபரல் நியூரோபதி, அதாவது பெரிஃபரல் நியூரோபதி ஒருத்தருக்கு இருக்கு, அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றோம், இது குணமாகணும் அப்படின்னா பிரைமரியா அந்த பேஷண்டோட டயபெட்டிஸ் மெலிட்டஸை நம்ம டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்றது ரொம்பவே அவசியம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ரொம்ப டீடைல்டா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பத்தி பார்த்தோம். டயபெட்டிஸ் மெலிட்டஸோட டைப் 1 என்ன, டைப் 2 என்ன. ஸோ இந்த மாதிரி டைப் 1 டைப் 2 ரெண்டுத்துலையுமே வந்து பெரிஃபரல் நியூரோபதி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா டைப் 1 டயபெட்டிஸ்ல வந்து பிளட் சுகர், அந்த பிளட் ஹை பிளட் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அபவுட் 20% பேருக்கு வந்து பெரிஃபரல் நியூரோபதி வருது ஆஃப்டர் 20 வருஷம். ஸோ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட 15 வருஷமா 20 வருஷமா நான் வந்து அலோபதி மருந்து சாப்பிடுறேன்,
சுகருக்கு அப்படின்னு பேஷண்ட் வர்றது வந்து ரொம்ப காமன். நம்ம கிட்ட ஒரு 10 சுகர் பேஷண்ட் வந்தாங்கன்னா அதுல ஒரு 8 பேர் இப்படி இருப்பாங்க. 50 வயசுல 60 வயசுல உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு 30 வயசுல இருந்து 35 வயசுல இருந்து சுகருக்கு மாத்திரை சாப்பிடுறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இந்த பெரிஃபரல் நியூரோபதி வரும் ஒரு ஏஜ்டு பேஷண்ட்டுக்கு. ஒரு சில நேரங்கள்ல இந்த டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ்ல வந்து கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அதாவது ஒரு பெண் கர்ப்பம் ஆகும்போது வயதுல குழந்தை இருக்கும்போது டயபெட்டிக்கோட அளவுகள் மாறுறது இயற்கையாவே திரும்ப அந்த டயபெட்டிக்கோட ரேஞ்சஸ் பிளட் பிரஷரோட லெவல் நார்மல் ஆயிடும். பட் அலோபதியில என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி வந்து மெடிசன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கிறவங்க லைஃப் டைம் வந்து ஒரு பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு சுகர் பேஷண்டாவே தான் வாழணும். அந்த மாதிரி ஈவன் ஒரு ஜுவினல் டயபெட்டிக் கேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கோ இல்லைன்னா ஒரு யங் அடல்ட்டுக்கோ ஒரு 30-35 வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கோ கூட இந்த பெரிஃபரல் நியூரோபதிங்கிறது ஏற்படலாம். பெரிஃபரல் நியூரோபதியில ஏற்படுற இந்த நர்வ் டேமேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரானிக், அதாவது ரொம்ப வருஷமா பிளட் சுகர் லெவல் அதிகமா இருந்த ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஏற்படுறது. ஸோ அப்போ 20 வருஷமா நம்ம டயபெட்டிஸ்க்கு மாத்திரை சாப்பிடுறோம், அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஆனா நமக்கு வந்து இன்னொரு புது பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட் வந்து ப்ராப்பர் இல்லை இல்லையா? ஸோ இதை நீங்க முதல்ல வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு கவுன்சிலிங் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ல வந்து 2 வெரைட்டி இருப்பாங்க. ஒருத்தர் மாத்திரை சாப்பிட விருப்பம் இல்லை, நான் நார்மலாகி சீக்கிரமா வந்து நார்மலா ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அந்த பேஷண்ட்டை நீங்க ஓரளவுக்கு ஈஸியா ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஈஸியா சரி பண்ணிடலாம். ஃபுட் கண்ட்ரோல் மட்டும்தான் அவங்க கிட்ட பிரச்சனை. ஏன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆச்சுன்னா அடுத்த நாளே ஸ்வீட்டோ இல்லை ஜூஸோ குடிச்சிட்டு வந்துருவாங்க. ஆனா டைப் 2, அதாவது கேட்டகரி 2ல வரக்கூடிய நோயாளிகளுக்கு வந்து நம்பிக்கையே இருக்காது. அவங்க என்ன முடிவு பண்ணிடுவாங்கன்னா, எங்க பாட்டி சுகர் பேஷண்ட் மேம், மாத்திரை தான் போட்டாங்க, எங்க அம்மா சுகர் பேஷண்ட், நான் இப்போ சுகர் பேஷண்ட், நான் மட்டும் எப்படி மேம் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணி 6 மாதத்துலயும் 1 வருஷத்துலயும் மெடிசனை நிறுத்த முடியும்? நானும் லைஃப் டைம் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டை தான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு யார் வருவா? அந்த பேஷண்ட்டே வந்துருவாங்க. ஸோ ஒரு டயபெட்டிஸ் டெஸ்ட் எடுத்து ரிசல்ட் வந்தோடனே அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு டாக்டர்கிட்ட போறதுக்குள்ளவே என்ன முடிவு பண்ணிடுவாங்க? காலத்துக்கும் நான் டயபெட்டிக் பேஷண்ட், காலத்துக்கும் நான் ஸ்வீட் சாப்பிட முடியாது, காலத்துக்கும் நான் மாத்திரை சாப்பிடணும். இந்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டை நீங்க அவ்வளோ ஈஸியா வந்து மாத்திர முடியாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு உங்க சிஸ்டம் பத்தி, நீங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி, இதனோட பெனிஃபிட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள மென்டலி நீங்க ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து ஃபோர்ஸபிளா ஒரு அலோபதி மெடிசனை நம்ம ஸ்டாப் பண்றது இல்லை. ஆஸ் யூ நோ, அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்ச பிறகுதான் ஒரு பேஷண்ட் வந்து அவங்க விருப்பத்தோட, இன்ஃபேக்ட் எந்த டாக்டர் அந்த மருந்து கொடுத்தாரோ அவர்கிட்டயுமே கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம மெடிசன்ஸை வித்ட்ரா பண்ண சொல்றோம். ஏன்னா டயபெட்டிஸ்க்கோ ஹைப்பர் டென்ஷனுக்கோ தைராய்டுக்கோ ஒருத்தர் மாத்திரை சாப்பிட்டா 1 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ நிறுத்துற மாதிரி ரெக்கார்ட் வேர்ல்டுல எங்கேயுமே நடக்கிறது இல்லை. லைஃப் டைம் அந்த பேஷண்ட் உயிரோட இருக்கும் வரை அவங்க மெடிசன்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ மென்டலி ப்ரிப்பேரிங் த பேஷண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த பெரிஃபரல் நியூரோபதி இருக்கிற அந்த பேஷண்ட் டைப் 1 டயபெட்டிஸா, டைப் 2 டயபெட்டிஸா, அவங்க இன்சுலின் டிபெண்டா இருக்காங்களா, மெடிசன் எடுத்துக்கிறாங்களாங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி லாஸ்ட் கிளாஸ்ல உங்ககிட்ட நான் ரொம்ப டீட்டெயிலா சொன்னேன். இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது நீங்க 3 வார்மரோட, ட்ரிபிள் வார்மர்ல இருக்கக்கூடிய அப்பர் மிடில் லோவர் அப்படிங்கிற இந்த 3 வார்மரோட நீங்க கனெக்ட் பண்ணி எந்த கேட்டகரியில அந்த பேஷண்ட் வராங்கன்னு பார்த்தா அவங்களோட டயபெட்டிஸை நீங்க முதல்ல ட்ரீட் பண்ணணும். டயபெட்டிஸ் ஒரு கண்ட்ரோலுக்கு வந்த பிறகுதான் நீங்க பெரிஃபரல் நியூரோபதியில ஒரு சேஞ்சை கொடுக்க முடியும். ஆனா டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட் நீங்க கொடுத்துட்டு அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கும்போதே அலாங் வித் தட் நீங்க அக்யூபஞ்சர் பண்ணலாம். அக்யூபஞ்சர்ல வந்து நான் மெயினா ரெக்கமெண்ட் பண்றது வந்து ஆஃப்டர் ஆர் வித் ட்ரீட்டிங் டயபெட்டிஸ் ட்ரீட் தி ஆட் ஆன் அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் ஃபார் லோக்கல் எஃபெக்ட். பொதுவாக வந்து ஃபுட் அண்ட் ஹேண்ட், அதாவது ஃபீட் அண்ட் ஹேண்ட் தான் இந்த பெரிஃபரல் நியூரோபதியோட கனெக்டட் அப்படிங்கிறதுனால நமக்கு இங்கே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் வந்து பெரிய ஒரு சேவியரா, ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்க போகுது. ஸோ டோஸ்லயும் ஃபிங்கர்லயும் இருக்கக்கூடிய இந்த 2 எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பெக்ஸி பெஃபேங் அப்படி 28 அண்ட் எக்ஸ்ட்ரா 36, இது வந்து ஒவ்வொரு விரலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வெப்னுடைய கனெக்டிவிட்டியில இருக்கிற புள்ளி. இந்த புள்ளி தான் பெரிஃபரல் நியூரோபதிக்கு பெரிய ரிசல்ட் கொடுக்குற ஒரு லோக்கல் பாயிண்ட். அண்ட் ஆல்சோ நம்ம தலையில டியூ 20 சுத்தி போடக்கூடிய எக்ஸ்ட்ரா 6, 4 பக்கத்துல நம்ம போட போறோம் சிஸ் அண்ட் ஷாங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புள்ளி. இது போக இது வந்து நம்ம கிளினிக்கலி வந்து லோக்கலா ஒரு பெரிஃபரல் நியூரோபதியை ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிக்சரை நீங்க பார்க்கலாம். இதுல இருக்கிற மாதிரி அந்த பேஷண்ட் எந்தெந்த இடத்துல
ஆஷி எஃபெக்ட்ல அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை சொல்றாங்களோ நீங்க பாதத்தையும் ட்ரீட் பண்ண. ஏன்னா பாதத்துல எப்படி இவ்வளவு தைரியமா நம்ம பெரிய நீடில்ஸ் போட முடியுது அப்படின்னா அவங்களுக்கு நம்னஸ் இருக்கும், மரத்து போற தன்மை இருக்கும், வலி உணர்வு பெருசா இருக்காது. அதை விட முக்கியம் என்னன்னா நம்ம போடுற ஊசியில இருக்கிற வலியை விட அவங்களோட பேர்னிங் சென்ஸும் அந்த ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கும் அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் பாயிண்ட்ஸ் போடலாம். அவங்க பாடியில வந்து டயபெட்டிக்கான பாயிண்ட் போட்டு இருக்கும் போதே நீங்க அடிஷ்னலா இது போடலாம். மேம் இந்த அப்ரோச் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து பெரிஃபரல் நியூரோபதியில ஃப்ரம் த டே ஒன் ஒரு இம்மீடியட் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும். இன் அ கோர்ஸ் ஆஃப் டைம், ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து இந்த கண்டிஷன்ல இருந்து அந்த பேஷண்ட் முழுமையாவே வெளியில வந்துடலாம். அவங்க ஸ்டேஜை பொறுத்து அந்த கம்ப்ளீட் நர்வே டேமேஜ் ஆயிருக்கா இல்லை ஓரளவுக்கு அந்த டேமேஜ் வந்து ஏர்லியா இருக்காங்கிறத பொறுத்து அவங்க சில நாட்கள்லயும் சில வாரங்கள்லயும் வந்து நமக்கு இதுல இருந்து வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கிளாஸ் வந்து தனலட்சுமி மேம் அட்டென்ட் பண்றீங்களா? ஓகே. ஸோ அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ல நீங்க பெரிஃபரல் நியூரோபதியை வந்து நீங்க ட்ரீட் பண்றதுக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்னிக். அண்ட் நம்ம ஆக்சுவலி வித் திஸ் நம்ம வந்து 5 எலமெண்ட் அண்ட் டிசீஸ் ஓரியன்டட்ல 7 டீடைல்ஸ் பார்த்துட்டோம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து இப்போ நீங்க ரெடினா நான் இப்போவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், இல்லை வெனஸ்டே மார்னிங் கிளாஸ்ல பண்ணலாமா? வாட் யூ ஃபீல்? ஹலோ, இப்போ ரெடியா? எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஒரு த்ரூ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேடம். Very good, very good, very good. Okay sir, I'll continue. Extra acupuncture points பத்தி நான் எக்ஸ்ட்ராடினரி அக்யூபாயிண்ட்ஸ் பத்தி ஏன் நான் வந்து இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5 எலிமெண்ட் அக்யூபஞ்சர் வித் எக்ஸ்ட்ராடினரி அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் டிசீஸ் ஓரியன்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் டயக்னோசிஸ்ல வந்து காய்டர், இன்சோம்னியா, டிப்ரெஷன், கான்ஸ்டிபேஷன், இந்த பிரச்சனைகளை நம்ம ஹெட்ஏக்ஸ்லாம் எடுத்துப்போம். எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட்ஸ் பத்தி நான் ஏன் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னா, நம்ம 361 அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸை தாண்டி நம்ம உடல்ல வந்து ஒரு 700 இம்பார்ட்டன்ட் அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட். எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட் வந்து நம்ம சிலபஸ்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்கிப் பண்ணிடுறோம். ஏன்னா மெரிடியன் ஓரியன்டா ஒரு லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபைலமெண்டல் தியரியில வந்து ஒரு 12 ராஜ உறுப்புகள் இருக்கு. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஆர்கனுக்கும் ஒரு அக்யூபஞ்சர் சக்தி ஓட்ட பாதை இருக்கு. லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் அக்யூபஞ்சர் மெரிடியன், லங்குக்கு லங் அக்யூபஞ்சர் மெரிடியன். ஸோ இந்த மெரிடியன்ல இருக்கக்கூடிய அக்யூபஞ்சர் புள்ளிகளை மட்டும்தான் நம்ம மேஜரான டைம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறோம், ப்ராக்டிஸ் பண்றோம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கிளினிக்கலி ரொம்ப எஃபெக்டிவா இருக்கக்கூடிய புள்ளிகளை இந்த 361 அக்யூபஞ்சர் புள்ளியை தாண்டி ஒரு புள்ளி வந்து நமக்கு ரிசல்ட் கொடுத்துச்சு. ஒரு டாக்டர் வந்து அந்த புள்ளியை தொடர்ந்து பயன்படுத்தினாரு ஹிஸ்டாரிக்கலா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடினா, அந்த மாதிரி ஆட் ஆன் ஆனதுதான் இந்த எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட்ஸ். இதுல வந்து நம்பர்ஸ் இருக்கும், நேம்ஸ் இருக்கும், ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு எஃபிகசி இருக்கும். ஆனா ஒரு புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கும் சேனல் போன்ற தொடர்பு இருக்காது. அதனாலேயே மெனி டைம்ஸ் நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ராடினரி புள்ளிகளை விட்டுடுறோம். ஆனா ஈவன் ப்ரொஃபஸர் வந்து அக்யூபஞ்சர் சிலபஸ் நடத்தும் போது 2002ல கிளாஸஸ் எடுக்கும் கண்டக்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்க்கு அவர் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. நான் ஒரு முறை அவர்கிட்ட கேட்டேன், டாக்டர் 361 அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்கு மெயினா, இந்த புள்ளிகள்ல கிடைக்காது அப்படின்னு ரிசல்ட் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட்ஸ்ல கிடைக்குது, நம்ம ஏன் எக்ஸ்ட்ரா படிக்கணும், 361 பாயிண்ட்ஸ் போதாதா அப்படின்னு அவர் ஒரே கிளாஸ்ல அவர்கிட்ட டவுட் கேட்கும் போது, இல்லம்மா 361 அக்யூபஞ்சர் பாயிண்டை வந்து தாண்டி ஒரு புள்ளி வந்து அதீதமான ஒரு எஃபிகசி ப்ரூவ் ஆனதுனாலதான் அது எக்ஸ்ட்ரா புள்ளிகள். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்ல நம்ம கிளினிக்கலி வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை பயன்படுத்தும் போது ரிசல்ட்ஸ் ரொம்ப அமேசிங்கா இருக்கும். அதனாலதான் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை பத்தி ட்ரீட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு பதில் சொன்னாரு. ஸோ ஃப்ரம் த டே ஒன் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை நம்ம ட்ரீட்மெண்ட்டோட பயன்படுத்தி தான் இருக்கோம். ஸோ இதுல வந்து ரொம்ப இம்மீடியட்டா ஆஃபன் தேவைப்படுறவங்களுக்கு, ஏன்னா இந்த கிளாஸ்லயும் போன கிளாஸ்லயும் வந்து நம்ம டிசீஸ் ஓரியன்ட் அப்ரோச் பார்த்தோம். ஒவ்வொரு நோயும் நம்ம என்ன மாதிரி புள்ளி ஃபார்முலாஸ் பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உங்களுக்கு வந்து டீச் பண்றோம். UB15 UB13 பத்தி சொல்லும் போது, ஒரு தாயான் பத்தி, ஒரு அன்மியான் பத்தி சொல்லும் போது உங்களுக்கு அது ஒரு நியூவா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்பெசிபிக் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க வித் யுவர் ப்ராக்டிஸ். நம்பர் 1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரொம்ப இன்க்ரெடிபிளான ஒரு அக்யூபஞ்சர் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா 6. எக்ஸ்ட்ரா 6 அப்படிங்கிற இந்த சிஷன் காங் அப்படிங்கிற இந்த பாயிண்ட் உடைய இங்கிலீஷ் மீனிங் காட்ஸ் கிளவர்னஸ், அதாவது கடவுளின் புத்திசாலித்தனம். ஒரு மனிதருக்கு வந்து பிரைன் ஃபங்க்ஷன் சம்பந்தமா,
ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம டியூ 20 போடுறோம். ஸோ டியூ 20 போட்டுட்டு டியூ 20 பார்த்தா மாதிரி நம்ம 4 சைட்ஸ்லயும் ஈக்குவல் கேப்ல நம்ம வந்து நீடல் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்ட்ரா 6. இதனோட லொகேஷன் வந்து a group of 4 points at the vertex, one posterior, anterior and lateral to duty on the both the sides. ஸோ இந்த புள்ளியை நம்ம நீடல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிளாட் இந்த மாதிரி தான் நம்ம நீடல் போடுவோம். ஸோ சென்டர்ல நம்ம டியூ 20 போட்டிருக்கோம். டியூ 20யோட அந்த எண்ட்ல இருந்து பேக் சைட்ல, ஃப்ரண்ட் சைட்ல, ரைட் சைட்ல, லெஃப்ட் சைட்ல 4 ஊசி டியூ 20 பார்த்த மாதிரி போடுறோம். இந்த சரௌண்டிங் டிராகன் எஃபெக்ட் வந்து டியூ 20 பல மடங்கு வேலை செய்ய இருக்கிறதுனால டியூ 20ங்கிற அக்யூபஞ்சர் பாயிண்டே வந்து பாய் ஹுய் அப்படின்னா மீட்டிங் ஆஃப் 100. கிட்டத்தட்ட உடம்புல இருக்கக்கூடிய 100 புள்ளிகளுடைய கனெக்டிவிட்டி பாயிண்ட் தான் வந்து டியூ. அந்த டியூ 20 பல மடங்கு வேலை செய்ய வைக்கிறதுக்கான ஒரு புள்ளி. ஸோ பேரலிசிஸ், ஸ்ட்ரோக்ஸ், பிரைன் டியூமர், மெமரி லாஸ், டிமினிஷியா, ரெட்ரோகிரேட் அம்னீஷியா போன்ற கண்டிஷன்ஸ்லாம் இந்த புள்ளி வந்து அமேசிங்கான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். டாக்டர் இளஞ்சேரியன் சார் கேட்டிருந்தாங்க பீடியாட்ரிக் அக்குபஞ்சர் அண்ட் ஜிரியாட்ரிக் அக்குபஞ்சர் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பீடியாட்ரிக் அதாவது குழந்தைகளுக்கு ஏற்படுற இந்த ஆட்டிசம், செரிப்ரல் பாலிசி, ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ், மென்டல் ரிட்டார்டேஷன் போன்ற பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டியூ 20 அண்ட் எக்ஸ்ட்ரா 6 போடும்போது கிடைக்கிற பலன் வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங்கான ஒரு ரிசல்ட். ஸோ ப்ராக்டிக்கலி நீங்க இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்க. இதனோட ரிசல்ட் அண்ட் கிளினிக்கல் யூசேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it pacifies the wind and calms the spirit. For wind stroke, epilepsy, வலிப்பு இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு, கன்வல்ஷனுக்கு, தலைவலிக்கு, டிசீனஸ், ஜென்ரலா ஒரு பேஷண்ட் ரிலாக்ஸ் ஆகணும்னாலும் இந்த புள்ளி ரொம்ப எஃபெக்டிவ். ஸ்பெஷல் நீடல் மெத்தட்ஸ் போடலாம் ஃபார் சில்ட்ரன் ஃபார் புவர் டெவலப்மெண்டல் டிலே. ஒரு குழந்தை சரியான வயசுல நடக்கல, இல்லை ஒரு சரியான வயசுல பேசல, ஸ்பீச் டிஃபிகல்ட்டி, வாக்கிங் டிஃபிகல்ட்டி, மென்டல் ரிட்டார்டேஷன், ஏடிஹெச்டி, அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி, ஹைப்பர் ஆக்டிவிட்டி போன்ற கண்டிஷன்ல இந்த புள்ளி ரொம்ப எஃபெக்டிவ். இதனோட வந்து டியூ 20யும் ஜிபி 20யும் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப இன்க்ரெடிபிள், ரொம்ப பெஸ்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்டான். இது உங்களோட ஐப்ரோஸோட மிட் பாயிண்ட். சக்ரா படி பார்த்தீங்கன்னா இது ஆஜ்னா சக்ரா. ஸோ இதோட இங்கிலீஷ் நேம் வந்து ஹால் ஆஃப் சீல். நம்ம உடலை வந்து டோட்டலா கட்டுப்படுத்துறது, இது ஒரு மாஸ்டர் கிளாண்டை கட்டுப்படுத்துற புள்ளி. மெட்டபாலிக்கா உடலை பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட், மாஸ்டர் கிளாண்டினுடைய ஒரு இயக்க புள்ளி. இதனுடைய சைனீஸ் நேம் வந்து இன்டாங். இதனோட லொகேஷன் வந்து மிட்வே பிட்வீன் த மீடியல் எண்ட்ஸ் ஆஃப் த ஐப்ரோ. நம்ம 2 புருவத்தையும் இணைக்கிற ஒரு கோடு, அந்த மத்திய கோடுல எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் இந்த புள்ளி. இங்க நீடல் பண்ணும்போது நம்ம ஹாரிசான்டலா 10 டிகிரியில டுவர்ட்ஸ் கீழே பார்த்த மாதிரி நீடல் பண்ண போறோம். ஹேண்டில் மேல இருக்கணும் டுவர்ட்ஸ் கிராவிட்டி. ஸோ இந்த இடத்துல நீங்க சப்போஸ் நீடல் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு வலிக்குது, எடுக்கும் போது ப்ளீட் ஆகுதுன்னா நீங்க உங்க விரல்களால பிஞ்ச் பண்ணிக்கலாம். கைகளால நீங்க அந்த இடத்த பிஞ்ச் பண்ணிக்கிட்டு நீடல் போடுறதுங்கிறது ரொம்ப எஃபெக்டிவ். இதனோட கிளினிக்கல் யூசஸ் பாத்தீங்கன்னா இன்சோம்னியா, இட் காம்ஸ் தி ஸ்பிரிட். பொதுவாகவே நம்மளுடைய சோல் எனர்ஜியை இது காம் பண்ணும். ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், ஃப்ரண்டல் ஹெட்ஏக், சைனஸ் இஷ்யூஸ், கன்ஜெஷன், சைனசைட்டிஸ் போன்ற நீசல் ப்ராப்ளம்க்கு இந்த எக்ஸ்ட்ரா 1 இஸ் வெரி எஃபெக்டிவ். எக்ஸ்ட்ரா 5 வந்து தாயான், நம்ம டெம்பிள்ல வரக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி. இதனோட இங்கிலீஷ் நேம் வந்து கிரேட் சன், சைனீஸ் நேம் இஸ் தாயான். இது வந்து at temple in the depression about 1 cun posterior to the midpoint between the lateral end of the eyebrow and the outer canthus of the eye. கண்ணுடைய வெளிப்பக்க அந்த விளிம்புல இருந்து 1 cun வெளியில இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. லொகேஷன்ஸ் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம மல்டிபிளா ஃபேஸ்ல யூஸ் பண்ற மற்ற புள்ளிகளோட சேர்ந்து இந்த பாயிண்ட் போடுவோம். அகைன் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான பாயிண்ட். கிளினிக்கலி நம்ம அதிக அளவுல பிராக்டிஸ்ல வந்து பயன்படுத்துற ஒரு புள்ளி. ஃபார் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர் பண்ணும்போது நம்ம ஃபேஸ்ல பயன்படுத்துற ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் வந்து இந்த தாயன். ஸோ இது வந்து டெம்போரல், 1 சைடட் மைக்ரைன் ஹெட்ஏக்ல இந்த சைட்ல டெம்போரல்ல வந்து பெயின் இருக்குங்கிறவங்க, கண்ணு சம்பந்தமான பாதிப்புகள், ஈவன் நம்ம ஆப்டிக் நர்வ் அட்ராஃபி போன்ற ஒரு கண்டிஷனை கூட நம்ம குணப்படுத்தணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி கேசஸ்க்கு கூட நம்ம இந்த பாயிண்டை வந்து அதிகமா பயன்படுத்தியிருக்கோம். அண்ட் ஐ இஷ்யூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண் சம்பந்தமான பெயின், ஸ்வெல்லிங், ரெட்னஸ், போட்டோபோபியா, விஷுவல் அக்யூட்டி, லோக்கல் பாயிண்ட் ஃபார் டூடேக், பேரலிசிஸ், பெயின், ஃபேஷியல் பேரலிசிஸ்ல முகத்துல வந்து வாதம் ஏற்படும் போது, பெல்ஸ் பாலிசி ஏற்படுத்தும் போது இந்த புள்ளி பயன்படுத்தலாம். இந்த புள்ளியோட இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் வந்து ஸ்வெல்லிங் ஆஃப் த பிரெஸ்ட். பிரெஸ்ட்ல வந்து ஸ்வெல்லிங், மாசைட்டிஸ் போன்ற
இந்த நர்சிங் மதர் பால் கொடுக்கும் அம்மாக்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு வந்து இந்த 2 புள்ளிலையும் வந்து நீடில் போட்டு 2 சைட்லையும் வந்து ப்ளீட் பண்ணி விடலாம் பைலேட்ரலி. இது வந்து நர்சிங் மதர்ஸ்க்கு வந்து ஏற்படுற பிரெஸ்ட் ஸ்வெல்லிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு புள்ளி. இந்த விஷுவல் அக்யூட்டி அப்படிங்கிறது வந்து எபிலிட்டி டு சீ த ஷேப்ஸ் அண்ட் திங்ஸ். ஸோ சரியான ஷேப்ல தெரியாத பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். எக்ஸ்ட்ரா 10 வந்து ஆன்மியான். இதுதான் நான் சொன்ன பீஸ்ஃபுல் ஸ்லீப். இந்த புள்ளியினுடைய அர்த்தமே வந்து பீஸ்ஃபுல் ஸ்லீப். இது எங்க இருக்கு அப்படின்னா ட்ரிபிள் வார்மர் 17, கால் பிளாடர் 20. இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் அக்குபஞ்சர் பாயிண்ட். அந்த 2 புள்ளிகளுக்கும் இடையில இருக்கிற கேப் தான் வந்து ஆன்மியான். ஸோ ஆன்மியான் பத்தி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இது வந்து இன்சோமியாவுக்கு ஒரு பெஸ்ட் பாயிண்ட். அதனாலதான் எந்த டைப் இன்சோமியா ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த புள்ளியை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தூக்கமே வரல, இல்லைன்னா வந்து ட்ரீம் டிஸ்டர்ப்டு ஸ்லீப். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தூங்காம இருக்காங்க ஒருத்தர் வந்து தூங்குறாங்க ஆனா கனவு தொல்லை இருக்கு அப்படிங்கிற 2 கேட்டகரியும் இந்த புள்ளி நமக்கு உதவி பண்ணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 28, எக்ஸ்ட்ரா 6 எப்படி நம்ம 4 இடங்கள்ல போட்டுட்டு அது ஒரே பாயிண்ட் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரா 28 நம்ம 8 இடங்கள்ல, அதாவது நம்ம 2 கைகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய 10 விரலுக்கும் இடையில இருக்கிற அந்த வெப், அதாவது வலது பக்கத்துல 4 பாயிண்ட்ஸ், இடது பக்கத்துல 4 பாயிண்ட்ஸ். இந்த பேக்ஸி அப்படிங்கிற பேருனுடைய அர்த்தமே வந்து 8 கோஸ்ட். இது வந்து 8 புள்ளி 8 லொகேஷன். ஸோ 8மே நம்ம போட்டாதான் நம்ம எக்ஸ்ட்ரா 28 அந்த பேஷண்ட்டுக்கு போட்டுருக்கோம் அர்த்தம். ஸோ பெரிஃபரல் நியூரோபதி, ஆர்த்தரைட்டிஸ் போன்ற கண்டிஷன்ல இந்த பாயிண்ட் வந்து அமேசிங் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இது வந்து எங்க இருக்குன்னா அந்த வெப் லொகேஷன் வந்து ஆன் த டார்சம் ஆஃப் த ஹேண்ட், கைகளோட பின்பக்கத்துல அந்த வெப் வந்து ஃபிங்கருக்கு இடையில எங்க சேருதோ அதுதான் வந்து புள்ளி. இங்க நீடல் பண்ணும்போது இந்த மாதிரி டைரக்ஷன்ல தான் நம்ம நீடல் பண்ணணும். இட் இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ். கையை மடக்கி நீங்க லொகேட் பண்ணிக்கலாம், பட் கையை ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம நீடல் மேக் பண்ணணும். கிளினிக்கல் யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் பெயின், ஸ்பாசம், நம்னஸ், ரைட்டர்ஸ் கிராம்ப். வயசாயிட்டு ஒரு சிலர் வந்து சிக்னேச்சர் பண்ண முடியாது, கை உதறும், பார்க்கின்சோனிசம் இருக்கும், ரைட் ஹேண்ட்ல வந்து அவங்களுக்கு மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் போன்ற புள்ளிகள் நீங்க பயன்படுத்தலாம். லிங் ஷூ அப்படிங்கிற புத்தகத்துல மலேரியாவுக்கு வந்து இந்த புள்ளியை பயன்படுத்தலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா 28 பேக்ஸி போலவே எக்ஸ்ட்ரா 36 பெஃபெங் அப்படிங்கிறது காலில் இருக்கக்கூடிய 8 புள்ளி. அதே மாதிரி இணையிற அந்த வெப்புக்கு விரல்களுக்கு இடையில 8 வின்ஸ் அப்படின்னு இதனுடைய பேரு. இங்க நீடல் பண்ணும்போது நம்ம டுவர்ட்ஸ் அப் நீடல் பண்றோம். இதுவும் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைட்ல பண்றோம். ஸோ 8 பாயிண்ட் நம்ம போட்டாதான் இந்த புள்ளி. நம்ம எக்ஸ்ட்ரா 36 நீங்க ட்ரீட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபுட் இஷ்யூஸ், பெயின், ஸ்பெல்லிங், நம்னஸ் இதெல்லாமே இந்த புள்ளியில பயன்படும். மலேரியாவுக்கு இந்த புள்ளியும் பயன்படுத்தலாம் லிங் ஷூவின் அட்வைஸ் படி. எக்ஸ்ட்ரா 31 இந்த ஹெட்டிங் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். முட்டி வலி பேஷண்ட்டை நீங்க குணப்படுத்துறதுக்கு இட் இஸ் தி டாப் கிரைம். ஒரு பேஷண்ட் முட்டி வலிக்குதுன்னு சொல்றாங்கன்னா அந்த முட்டியோட பார்டர் எங்க ஆரம்பிக்குதோ அந்த ஆரம்பத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு புள்ளி ஹெட்டிங். இந்த டிப்ரெஷன் அட் த மிட் பாயிண்ட் ஆஃப் த சுப்பீரியர் டு த பேட்டல்லா, அந்த முட்டு சிப்பின்னு சொல்லக்கூடிய முட்டி வந்து உங்களுக்கு ப்ராமினெண்டா தெரியும். நீங்க தடவி பார்த்தா அந்த இடத்துல ஒரு டிப்ரெஷன் இருக்கும், அதுதான் வந்து ஹெட்டிங். ஸோ அங்க நீடில் போடும்போது டுவர்ட்ஸ் டவுன் நம்ம நீடில் பண்ணலாம். நீ இஷ்யூஸ், பெயின், ஸ்டிஃப்னஸ் அண்ட் டென்ஷன் தான் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இண்டிகேஷன் எக்ஸ்ட்ரா 31க்கு. ஸோ EX31 எக்ஸ்ட்ரா 28, 36, 5, 1ங்கிறது நம்மளோட சிலபஸ் படி நமக்கு வந்து ப்ரொஃபஸர் அண்ட் ப்ரொஃபஸரோட ப்ரொஃபஸர்லாம் டீச் பண்ணும்போது வச்சுக்கிட்ட நம்பரிங். இதே பாயிண்ட்ஸ்க்கு வந்து இன்டர்நேஷ்னலி வந்து EXH1 அப்படின்ற நம்பர்ஸ் இருக்கும். உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இன்டர்நேஷ்னலா சைனீஸ் நேமை வந்து ரெஃபரன்ஸ் கேட்டுக்கோங்க. ஏன்னா இப்ப நம்ம பார்த்தது இல்லாம 69 எக்ஸ்ட்ரா அக்யூபஞ்சர் புள்ளிகள் பயன்பாட்டுல இருக்கு. ஆனா 69 புள்ளிகள்ல ஸ்பெசிபிக்கா இப்ப நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு மெரிடியன் பாயிண்ட்டை விட எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்குது கிளினிக்கல் ப்ராக்டிஸ்ல. மற்ற புள்ளிகள் வந்து கிளினிக்கலி உங்க மெரிடியன் பாயிண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது பெரிய ரிசல்ட்ஸ் கொடுக்கறது இல்லை. அதனால ப்ராக்டிக்கலி புதுசா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் ஆன் பண்றவங்க இந்த லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸை ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இன்னைக்கு வந்து நம்ம 5 element acupuncture with disease oriented treatment for 7 indications including peripheral neuropathy. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலி நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து டீச் பண்ணோம். பிகாஸ் ப்ராக்டிக்கலி நீங்க ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா புள்ளிகள் பத்தி நிறைய உங்ககிட்ட பேசுறதுனால எக்ஸ்ட்ரா புள்ளிகள் நம்ம தெரிஞ்சுக்க
வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு. எக்ஸ்ட்ராடினரி அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து பிராக்டிசிங் டாக்டர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு சப்போர்ட்டிவான ஒரு டூல். அண்ட் லோக்கலைஸ்டா ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதுக்கு நியரிங்கா நம்ம ஒரு பாயிண்டை தேர்ந்தெடுக்கும் போது ரிசல்ட்ஸ் ரொம்ப இமீடியட்டா இருக்கும். Day 1ல வந்து நீங்க அந்த பேஷண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாவே நீங்க வந்து ட்ரீட்மெண்ட்ல கன்வின்ஸ் பண்ண முடியும்.